சிதம்பரா கணித போட்டி 2024 தரம் 5க்கான கடந்த கால வினாத்தாளோட 13வது கேள்வி பா. 13வது கேள்வி 13வது கேள்வி தரப்பட்டுள்ள பரிமாணங்களை கொண்ட பூங்காவை சுற்றி வான்மதி துள்ளி துள்ளி நகர்கிறாள். 6 நிமிடங்களும் 5 தடவைகள் பூங்காவை சுற்றி வந்தாள் எனின் அவளது துள்ளல் என்ன சராசரி கதியை கொண்டதா? சரியா? அப்ப இந்த கேள்வியில கதி தொடர்பாக கேட்டிருக்காங்க, அதே மாதிரி சுற்றளவு தொடர்பாக கேட்டிருக்காங்க. அந்த 2 விஷயமே நாங்க படிச்சிட்டோம். இருந்தாலும் நான் ஒரு தடவை ஞாபகப்படுத்துகிறேன். அப்ப இந்த தரப்பட்ட பரிமாணங்கள் என்று சொன்னா நீளங்கள் அகலம், அதுதான் பரிமாணங்கள்னு சொல்றாங்க. தரப்பட்ட பரிமாணங்களை கொண்ட பூங்காவை சுற்றி வான்மதி துள்ளி துள்ளி நகர்றாவா, துள்ளி துள்ளி சுத்தி வாரா. 6 நிமிடத்துல 5 தரம் சுத்திட்டாவா. சரியா? அப்ப அவர சராசரி கதி, நம்ம கதிக்கு தானே சமன்பாடு படிப்பிச்சு விட்டுனானே நம்மளுக்கு. கதி கதிக்கு என்ன சமன்பாடு படிச்சாங்க? கதி சமன் நேரம். நேரமா? தூரம் தூரம் தூரமா? சமன்பாடு கேக்குறேன். சமன்பாடு என்ன சமன்பாடு? மறந்துட்டா? நேரத்தின் தூரம். நேரத்தின் தூரம் இல்ல, வேகம். தூரத்தின் கீழ் என்னது? தூரத்தின் கீழ் நேரம். வெரி குட், அதான் விஷயம். தூரத்தின் கீழ் நேரம் அதிசமன் தூரத்தின் கீழ் நேரம். இதான் நாங்க படிச்ச சமன்பாடு. சரியா? இப்ப இதுல சராசரி கதி என்று இருக்கிறாங்க. சராசரி என்ன? சராசரி கதி. இன்னொன்னு இதுக்கு வேற ஏதோ சமன்பாடு இருக்கு போல இருக்குன்னு சொல்லலாம், நீங்க பயப்பட தேவையில்லை. சராசரி என்று சொன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ உதாரணத்துக்கு உங்களோட ரிப்போர்ட் கார்டுல எல்லாம் சராசரி என்று போடுறது தானே. என்ன என்ன செய்வாங்க? சராசரி காண்றதுக்கு எல்லா பாட மார்க்ஸையும் கூட்டி வார மார்க்ஸை எத்தனை பாடம் இருக்கோ அத்தனை பாடத்துல பிரிப்பாங்க. ஏன்னா எல்லா பாட மார்க்ஸையும் கூட்டுவாங்க, கூட்டி போட்டு எத்தனை பாடம் இருந்ததோ அத்தனையால பிரிப்பாங்க. அப்ப சராசரின்னு சொல்லி உங்களோட ரிப்போர்ட் கார்டுல இருக்கும். பாருங்க இன்னைக்கு போய் சராசரி எவ்வளவு போட்டிருக்காங்க. அது மாதிரி கதியில என்ன செய்வோம்? எல்லா தூரத்தையும் கூட்டுவோம். மொத்த தூரம், தூரத்துக்கு பதிலாக மொத்த தூரம், அதுக்கெடுத்த மொத்த நேரம். மொத்த தூரத்தின் கீழ் மொத்த நேரம் சராசரி கதி. கதி என்று சொன்னா தூரத்தின் கீழ் நேரம், சராசரி கதி என்று சொன்னாலும் அதேதான். மொத்த தூரத்தின் கீழ் மொத்த நேரம். சரியா? சராசரி கதி விளங்கிட்டுதா? ஓம் சார். அப்ப நாங்க கேள்விக்கு போவோம். சராசரி கதின்னு சொன்னா மொத்த தூரத்துக்கு மொத்த நேரம். அப்ப எங்களுக்கு மொத்த தூரம் தெரியும். என்ன மொத்த தூரம்? எவ்வளவு தூரம் சுத்தி வந்திருக்கிறான்னு சொல்லி. ஓகேவா? ஓகே. அவைஞ்சு பாருங்க, அந்த காணியில பரிமாணங்களை எழுதுவோம். அதாவது நீளத்தையும் அகலத்தையும் எழுதுவோம். நீள அகலத்தை எழுதுவோம். ஏன்னா சுற்றளவு காண்றதுக்கு முன்னுக்கு இது ஒரு செவ்வக வடிவான ஒரு பூங்கா. அப்ப இது 80 மீட்டரா, 80 மீட்டராம். இவர் 40 மீட்டரா. இவர் 40 மீட்டர்ண்டா இந்த பக்கம் எவ்வளவா இருக்கும்? எவ்வளவா இருக்கும்? 40 மீட்டர். 40 மீட்டர். செவ்வகத்துக்கு எதிர்ப்பக்கங்கள் சமன். அப்ப இவர் 80 இவர் எவ்வளவா இருக்கும்? இவர் 80 இவர் 80 மீட்டர். 80 மீட்டர். சரியா? அப்ப இவர் சுற்றளவு காணுமா? அந்த செவ்வகத்தின் சுற்றளவு, செவ்வகத்தின் சுற்றளவு. சுற்றளவு எப்படி காண்ற? சுற்றளவுன்னு சொன்னா என்ன? சுற்றளவுண்டா சுத்தி சுற்றி வர உள்ள அளவு. சுத்தி சுத்தி சுற்றி உள்ள அளவு. மதி துள்ளி 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 80 மீட்டர் போவா. ஏன்னா திரும்ப கீழே 40 மீட்டர் போவா. இதடிக்கு வந்துட்டு என்ன செய்வா? திரும்ப துள்ளி 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 இங்க வருவா, 80 மீட்டர் போவா. அங்கால திரும்ப இங்கிருந்து துள்ளி 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 40 மீட்டர் போவா. சரியா? அப்ப பாருங்க என்னென்னு வர போகுது? 80 சக 40 120. அங்கால இன்னொரு 120. என்ன 120 120 மூலவு 240 மீட்டர். ஒரு ரவுண்டா சுத்துறா? ஒரு ரவுண்டா சுத்துறா? இத்தனை ரவுண்ட்? 5 ரவுண்ட். வெரி குட், 5 ரவுண்ட். ஒரு ரவுண்டுக்கு எவ்வளவு தூரம் போகணும்? ஒரு
240 மீட்டர். கிலோன்னு காணணும்னா என்ன செய்யணும்? 5 240 மீட்டரை 5 பெருக்கணும். வெரி குட். அப்ப மொத்த தூரத்தை காணுவோம். யாரு நம்மட வான்மதி பயணித்த மொத்த தூரத்தை காணணும்னா 240 5ஆல பெருக்கணும். 240 5ஆல பெருக்கணும். 5 தர சைவர் சைவர் 5 20 சைவர் 2 மிச்சம் 2 10 10 2 12. அப்ப மொத்த தூரம் எவ்வளவு வந்திருக்கு? மொத்த தூரம் 1200 மீட்டர். 1200 மீட்டர் 1200 மீட்டர் வந்திருக்கு. மொத்த நேரம் 6 நிமிடம் சொல்லியிருக்கேன். இங்க பாருங்க, கதிக்கு ஒரு அலகு படிப்பிச்சேன். கதிக்கு என்னது? கிலோமீட்டர் பெர் அவர் என்ற ஒரு அலகு படிப்பிச்சேன். இல்ல கதிர அலகு ஒரு கிலோமீட்டருக்கு எத்தனை, சாரி ஒரு ஹவருக்கு எத்தனை கிலோமீட்டர் என்று சொல்லுது கதிர அலகு. அதே மாதிரி இன்னொரு அலகு இருக்கு மீட்டர்ல தந்தா சரியா? கிலோமீட்டர்ல தந்தா நேரத்தை மணித்தியாலத்துல நாங்க வச்சிருப்போம். அது மாதிரி மீட்டர்ல தந்தா நேரத்தை என்னத்துக்கு மாத்தோம்? நேரத்தை செகண்டுக்கு மாத்த. அப்ப எத்தனை நிமிடம் தந்திருக்கு இந்த கேள்வியில? எத்தனை நிமிடமா? 6 நிமிடம். நிமிடம். ஒரு நிமிடத்துல எத்தனை செகண்ட் இருக்கும்? ஒரு நிமிடம் 60 செகண்ட் செகண்ட் இருக்கும். அப்ப 2 செகண்ட் இருக்கும். 2 நிமிடத்துல 120 செகண்ட். நிமிடத்தை செகண்டா மாத்த என்ன செய்யணும்? நிமிடத்தை செகண்டா மாத்த 60ஆல பெருக்கணும். இருக்கணும். அப்ப 6 நிமிடம் தந்திருக்கு தானே, அவரை செகண்டா மாத்துவோம். மொத்த நேரத்தை காணுமே. மொத்த நேரத்தை காணணும்னு சொன்னா மொத்த நேரம் 6 நிமிடம். என்ன 6 நிமிடம் சரியா? அது செகண்டா மாத்தணும்னு சொன்னா 60 6ஆல பெருக்கும் சரியா? அப்ப 6 0 0 6 6 36. எத்தனை செகண்ட்? எத்தனை செகண்ட்? 360. இப்ப சராசரி கதிக்கு சமன்பாடு படிப்பிச்சுட்டோம்ல. என்ன சமன்பாடு? சராசரி கதிக்கு என்ன சமன்பாடு? சராசரி கதி தூரத்தின் கீழ் மொத்த நேரம். வெரி குட். மொத்த தூரத்தின் கீழ் நேரம். மொத்த தூரம் எவ்வளவு கண்டுபிடிச்சிட்டோம்? மொத்த தூரம் 1200 மீட்டர். 1200. மொத்த நேரம் எவ்வளவு கண்டுபிடிச்சிட்டோம்? மொத்த நேரம் எவ்வளவு? 360 செகண்ட். 360 சரியா? அப்ப வெட்டுவோமா? சரியா? 2 சைவரையும் வெட்டுவோமா? இனி 120 36ஆல பிரிக்கணும். 120 36ஆல பிரிப்போம் சரியா? அப்ப இத 120 36ஆல பிரிக்கணும்னு சொன்னா எழுதியும் பிரிக்கலாம் அல்லது ஷார்ட்கட். இங்க பாருங்க, இவர் 6 மடங்கு. என்ன இவரும் 6 மடங்கு இல்ல, மேல இருக்கிறதும் 6 மடங்கு. 12 6 மடங்கு. 36ன்றதும் 6 மடங்கு. அப்ப மேலே எங்களை 6ஆல வெட்டுவோம். பிள்ளைங்க இது ஒரு புதிய விஷயம். இப்ப 120 36ஆல பிரிக்கிறேன்னு சொன்னா நீங்க இப்படி பிரிப்பீங்க, எழுதி பிரிப்பீங்க. அதுக்கு நேரம் போகும் நினைக்கிறார்கள். என்ன 120 36ஆல இப்படி எழுதி பிரிக்கிறத விட இப்படி இருக்குதானே? 120 36 120 36 இருக்கக்குள்ள 6ஆல வெட்டுவோம். இவர் 6ஆல வெட்டினா எத்தனை வரும்? இவருக்குள்ள எத்தனை 6 இருக்கு? 6 முறை இருக்கு. 6 முறை. இவருக்குள்ள எத்தனை 6 இருக்கிறார்? 12 முறை. 20 2 இருக்கும். 120 20 இருக்கு. 20 6. இனி பிரிக்கலாம். இனி ஈஸியா பிரிக்கலாம். என்ன 20 6 என்று சொன்னபடியா இது ஈஸியா பிரிக்கலாம் தானே? உங்களுக்கு இனி இதை ஈஸியா பிரிக்க தெரியும். அப்ப 20 6ஆல பிரிச்சு விட்டுருவோம். 6 3 18 2 மிச்சம். இறக்குறதுக்கு சைவர் இல்ல. அப்ப தசத்தை குத்திட்டு ஒரு சைவர் இறக்குவோம். திரும்ப 6 3 18 2 மிச்சம்.
பிறக்கிறதுக்கு சைவர் இல்லை. அப்ப சைவரை போடுவோம். 6 3 18 2 மிச்சம். அப்படியே எழுதி கொண்டே இருக்கிறதா? இல்ல எழுதி கொண்டே இருக்கிறார். கொண்டே இருக்கிறார். விடையே போட்டுட்டு போவோம். அவ்வளவுதான். 3.33 அழகு என்ன சொல்லுங்க? அழகு 3.33 மீட்டர் per second. கதி மீட்டர் per second, கிலோமீட்டர் per hour என்ற மாதிரி இவர் மீட்டர் தூரம் மீட்டர்ல இருக்கு. 1200 மீட்டர் 360 செகண்ட். அப்ப மீட்டரை செகண்டால பிரிக்கிறோம். 1000 மீட்டர் செகண்ட். மீட்டரை செகண்டால பிரிச்சா மீட்டர் per செகண்ட். அதே மாதிரி கிலோமீட்டர் மணித்தியாலத்தை பிரிச்சோம்னா கிலோமீட்டர் per அவர் ரெண்டு எழுதணும். ஓகேவா? விளங்கினதா? 3.33 மீட்டர் per செகண்ட். சரியா? அந்த கேள்விக்கு போவோமா? 14வது கேள்விக்கு போவோம். 14வது கேள்வி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குமே. 14வது கேள்வி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குமே. பார்த்த மாதிரி இல்லையா? எஸ், 2025ஆம் ஆண்டும் அதே கேள்வி 14வது நம்பராகவே வந்தது. சரியா? ஓகே, அப்ப என்ன கேள்வி என்று பார்ப்போம். இப்படி நான் சொன்னா டக்கட குறிச்சு வச்சுக்கணும். 2025 அந்த கேள்வி பக்கத்துல குறிச்சு வச்சுக்கொள்ளுங்க. இந்த கேள்வி விளங்கிட்டு சொன்னா நீங்க ஒருவேளை அந்த கிளாஸுக்கு வராம விட்டுருக்கலாம், அல்லது அன்றைக்கு விளங்கப்படுத்தக்குள்ள உங்களுக்கு விளங்காம விட்டுருக்கலாம். அப்ப என்ன செய்யுங்க? இந்த கேள்வியில 2025 சைட்ல குறிச்சு கொள்ளுங்க. இப்ப நான் 2024 விளங்கப்படுத்திருந்தானே, அப்ப அதை விளங்கி கொண்டு நீங்களா 2025 முயற்சி செஞ்சு பாருங்க. ஏன்னா அல்லது அது விளங்காட்டி இந்த வீடியோ ரெக்கார்டிங்க பார்த்து கொள்ளலாம். இப்போ 14வது கேள்வி போவோம். ரயில் பெட்டி ஒன்றில் 19 பயணிகள் உள்ளனர். சரியா? அதுல ஒரு கருத்தரங்கு சொல்லி வந்திருந்ததா? கருத்தரங்குல ஒரு சமூகம் அளித்த ஆண் பெண்கள். வெரி குட் வெரி குட். அதான் சரியா? அப்ப இதுல ரயில் பெட்டி ஒன்று இருக்கா. ரயில் பெட்டியில ஆரம்பத்துல 19 பேர் இருக்கணும். சரியா? ஆரம்பம் ரயில் பெட்டி அந்த பயணத்துல ஒரு 19 பேர் ஜாயின் பண்ணிருக்கணும். அப்ப ஆரம்பத்துல 19 பேர் இருக்காங்க. சரியா? ஓகே, அதுக்கப்புறம் என்ன நடக்குதா? முதலாவது நிறுத்தம், ஃபர்ஸ்ட் ஸ்டாப். முதலாவது நிறுத்தம் என்ன? முதலாவது நிறுத்தம் ஃபர்ஸ்ட் ஸ்டாப் வந்துச்சு. சரியா? அப்ப அவங்க அதுல என்ன நடக்குதா? 5 பயணிகள் இறங்க, 6 பயணிகள் ஏறிடணும். 5 பேர் இறங்க போறாங்களா? மைனஸ் 5 கழிக்கணும். 19ல 5 பேர் இறங்க போறாங்க. என்ன? 6 பேர் ஏற போறாங்களா? சரியா? 6 பேர் ஏற போறாங்களா? அப்ப மேலதிகமா ஏறி இருப்பாங்களா ஆக்கள், அல்லது குறைஞ்சிருப்பாங்களா? இந்த 19ல இருந்து எத்தனை பேர்? ஒரு ஆள். என்ன இங்க பாருங்க, 5 பேர் இறங்கிட்டீங்க, ஆனா 6 பேர் ஏறிட்டீங்க. அப்ப 5 பேர் இறங்கி 5 பேர் ஏறி இருந்தா 19 அப்படியே இருந்திருக்கும். ஆனா இங்க ஒன்று கூட இருக்கு தானே, அப்ப ஒன்று கூடி இருக்கும். சரியா? இது விட காட்டி ஒன்றொண்டா செய்யுங்க, ஸ்டெப் பை ஸ்டெப். என்ன செய்யணும்? 19 பேர் 5 பேர் இறங்கிட்டீனம்டா 19ல இருந்து 5 கழிச்சா 14. அப்புறம் 6 பேர் ஏறிட்டீனம் தானே, அப்ப 14ஓட 6 கூட்டினா எவ்வளவு? 20. இப்ப 20 பேர் இருக்கீங்க. சரியா? அல்லது குயிக்கா செய்ய போறீங்கடா, 5க்கு 5 சொன்னா 19 அப்படியே இருந்திருக்கும். ஆனா 5 கொண்டு கூட இருக்கு. அப்ப கொண்டு ஒரு ஆள் கூட இருப்பீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாப்ல. என்ன, நீங்களும் பஸ்ல எல்லாம் போயிருப்பீங்க தானே, உங்களோட இடம் வந்தோடனே நீங்க என்ன செய்வீங்க? இறங்குவீங்க. அந்த நேரத்துல கொஞ்சம் பேர் இருப்பீங்க. அது மாதிரி தான் இருக்காரு. அப்ப 2வது நிறுத்தம், 2வது ஸ்டாப், அடுத்த ஸ்டாப் வருது. அடுத்த ஸ்டாப்ல என்ன செய்யறாங்களாம்? 4 பயணிகள் இறங்க, ஒரு பயணி ஏறுறாராம். சரியா? செகண்ட் ஸ்டாப்ல என்ன நடக்குது? 4 பயணிகள் இறங்க, ஒருத்தர் தான் ஏறுற. சரியா? அப்ப இங்க பாருங்க, ஒன்றுக்கு ஒன்று இருந்தா இது அப்படியே இருந்திருக்கும். இங்க என்ன நடக்க போகுது? ஆகல் கூட போதா குறைய போதா? ஆகல் கூட போதா குறைய போதா? குறைய போகுது. எத்தனை குறைய போகுது? எத்தனை? 3. அப்ப இங்க பாருங்க, இங்க பாருங்க, ஒன்றுக்கு ஒன்று ரெண்டு பார்த்தா இங்க 10 20 அப்படியே இருந்திருக்கும். ஆனா 4 பேர் இறங்கிட்டீங்க.
அப்ப 4 பேர் இறங்கினா 16 பேர் தான் இருப்பினம். அதோட இப்போ ஒரு ஆள் சேர்ந்து இருக்க. ஏன்னா அப்ப எத்தனை பேர்? 17. 15 பேர். ஓகேவா? சரி, இப்ப 17 பேர் இருப்பினமா. அடுத்த 3வது நிறுத்தத்துல 9 பயணிகள் இறங்க, எக்ஸ் பயணிகள். உங்களுக்கு தெரியாட்டி நம்ம எக்ஸ பயன்படுத்த சொல்லுங்க. இந்த இவருக்கு 17 15 17 என்ன 17 தானே? 20ல இருந்து 4 போனா எத்தனை? 16. 16ஓட 1 கூடினா எத்தனை? எத்தனை தம்பி? 17 தானே? 17. சரி, ஓகே, குட், வெரி குட். புரிஞ்சுட்டீங்க. அப்ப 3வது நிறுத்தத்துல என்ன நடக்குது? 9 பயணிகள் இறங்குறீங்க. 9 பேர் இறங்க போறீங்க. எத்தனை பேர் ஏறுன்னு தெரியாது. பாத்தீங்களா? நம்ம தெரியாட்டி யார கூப்பிடுவோம்? எக்ஸ கூப்பிடுவோம். அப்ப வேறுமே எக்ஸ கூப்பிட்டுருக்கீங்க. ஏன்னா 9 பயணிகள் இறங்கிட்டாங்க. 17 பேர் இருந்தாங்க. 9 பேர் இறங்கினா எத்தனை பேர் இருப்பினம்? 17 9 போனா எத்தனை? எத்தனை? 8 பேர் ஏறினாங்களா? 8 பேர். 8ஓட என்ன செய்யணும்? எக்ஸ் என்ன செய்யணும்? 8ஓட கூட்டணும். தெரியாது. அப்ப கூட்ட 8 பிளஸ் எக்ஸ். 8 பிளஸ் எக்ஸ், வெரி குட். அதேதான். இப்ப 8 சக எக்ஸ் பேர் இருக்காங்களா? சரியா? அந்த எக்ஸ் எவ்வளவு உங்களுக்கு தெரியாது. அது அப்படி இருக்கட்டும். ஓகே. அடுத்த 4வது நிறுத்தத்துல 4வது என்ன 4வது நிறுத்தத்துல என்ன நடக்குது? 11 பயணிகள் ஏறினார்கள். சரியா? ஒருத்தர் இறங்க இல்லை. 4வது ஸ்டெப்ல ஒருத்தர் இறங்க இல்லை. 11 பயணிகள் ஏறி இருக்கணும். 11 பயணிகள் ஏறி இருக்கணும். அப்ப நம்பரோட நம்பரை கூடலாம் தானே? நம்பரோட நம்பரை கூடலாம். அப்ப 8ம் 11 ஏற்கனவே 8 சக எக்ஸ் பேர் இருந்தாங்க. இதோட 11 சேரப்போகுது. அப்ப இதை சுருக்கலாம் இல்ல? 8ஐயும் 11ஐயும் கூட்டினா எவ்வளவு? 8ஐயும் 11ஐயும் கூட்டினா 19. எக்ஸ் மறக்கக்கூடாது. ஓகே, அப்ப 19 சக எக்ஸ். இப்போது குறித்த ரயில் பட்டியல் 27 பயணிகள் உள்ளனரா? எத்தனை பயணிகள் இருக்காங்க? நாங்க கண்டுபிடிச்சாங்க. நாங்க 19 பிளஸ் எக்ஸ். அது எத்தனையா? 27. 27ல 19 கழிச்சா ஒரு எக்ஸ் வரும். கணக்கு முடிஞ்சு. வெரி குட், வெரி குட். ஓகே, அப்ப இங்க பாருங்க, கணக்கு முடிச்சு விடுவோம். அப்ப இங்க பாருங்க, நாங்க கண்டுபிடிச்சிருக்கோம். இப்ப 19 சக எழுதுவோம். இப்ப 19 சக எக்ஸ் பேர் இருக்காங்கன்னு நாங்க கண்டுபிடிச்சோம். அது 27 பேராமன்னு சொல்லி கணக்குல சொல்றாங்க. அப்ப இங்க கூட்டு போடுற 19 அங்கால போனா என்ன செய்ய படிச்சுறாங்க? என்ன செய்யும்? கழிபடும் என்று. 27ல இருந்து 19 போனா எத்தனை? 8 பேர். அப்ப எக்ஸ் சமன் 8. எக்ஸ் சமன் 8. அப்ப கேள்விக்கு போவோம். கேள்வி என்ன? இனி எக்ஸின் பெருமானம் என்ன? எக்ஸின் பெருமானம் எவ்வளவு? 8. அவ்வளவுதான், விஷயம் முடிச்சு. 8. சரியா? அடுத்த கேள்வி போவோம். டக்குன்னு குயிக்கா போவோம். அடுத்த கேள்விக்கு 15வது கேள்வியை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குமே. 15வது கேள்வியை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குமே. என்ன? அதுவும் 2000 பாஸ் பேப்பர்ல 15வது கேள்வியாவே வந்தது. நேரம் என்ன? இன்னமும் டொரண்டோ என்ன கனடா அப்படி ஒரு கேள்வி வந்து. ஓ, டொரண்டோ. ஓகே, அப்ப இப்ப டொரண்டோல இருந்து நாங்க லண்டனுக்கு வந்துட்டோம். சரியா? லண்டனால பயணிக்கிறோம் நாங்க. இப்ப டொரண்டோல இருந்து நாங்க லண்டனுக்கு வந்துட்டோம். லண்டன் நேரம் யாழ்ப்பாண நேரத்திலும் 5:30 மணித்தியாலம் பிந்தியது. உண்மையாவே 5:30 மணித்தியாலம் பிந்தினது. சரியா? உங்களுக்கு லண்டன்ல மாமா சித்தப்பா இருந்தா கேட்டு பாருங்க. இப்ப 7:28 ஆகுது. 7:30 7:30 வச்சுக்கொள்ளுங்களேன். 7:30 இப்ப சரியா? லண்டன்ல இருக்கிறவங்களோட மாமாவுக்கு என்ன நேரமா இருக்கு? என்ன நேரமா இருக்கும்? பிந்தினது என்ன? பிந்தின என்ன செய்யணும்? கழிக்கோணும். அரையில இருந்து அரை போனா 0. 7ல இருந்து 5 போனா எத்தனை? 2. அப்ப இப்பதான் அவன் மதிய சாப்பாடு சாப்பிட்டு கொண்டிருப்பீங்க. நீங்க இப்ப இரவு சாப்பாடுக்காண்டி ரெடி ஆயிட்டு இருக்கீங்க. இப்ப அவங்க மதிய சாப்பாடு சாப்பிட்டு இருப்பான். 5:30 மணி நேரம் பிந்தினது, பிந்தியோடுது என்ன? இது உண்மையா சரியான நேரத்துக்கு தான் இந்த கேள்வியில போட்டிருக்காங்க. சும்மா உதாரணத்துக்காக வேண்டி சும்மா ஒரு நம்பரை போடுவோம்னு போடாம உண்மையாவே 5:30 மணி நேரம் தான் பிந்தி இருக்கும்.
சரியா? அதுல அந்த சர்வதேச தேதி கோடுகள் அதெல்லாம் புவியியல் பாடத்துல நீங்க படிப்பீங்க. அது ஏன் அப்படி நேரம் வித்தியாசப்படுதுன்றதெல்லாம் அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். நம்ம கணிதம் படிப்போம் என்ன? சரி, ஓகே. அப்ப என்ன நடக்குது? யாழ்ப்பாணம் லண்டன் எழுதுவோம். யாழ்ப்பாணம் யாழ்ப்பாண நேரத்திலையும் 5:30 மணித்தியாலம் பின்னியலாம் லண்டன் நேரம் தானே? லண்டன். அப்ப யாழ்ப்பாண நேரம் தந்தா ஒரு வாங்கி ஒரு வாரம் ஒரு மினிட் பண்ணிட்டு வரேன் இல்ல. ஓகே. அப்ப யாழ்ப்பாண நேரம் தந்தால் என்ன லண்டன் நேரத்தை காண்றதுக்கு நாங்கள் 5:30 மணித்தியாலத்தை கழிப்போம். இப்ப நான் உதாரணத்துக்கு சொன்னேனே யாழ்ப்பாண நேரம் தானே நமக்கும் என்ன ஒவ்வொரு மாவட்டத்திலே இருப்பீங்க. இதுல 12 பேர் 15 பேர் என்ன ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாவட்டத்தில இருந்து ஜாயின் பண்ணியிருப்பீங்க. அதுல இலங்கைன்னு சொன்னா ஒரு நேரம் தான். அப்ப யாழ்ப்பாணத்திலிருந்து லண்டன் நேரத்தை கழிக்கணும்னு சொன்னா 5:30 மணித்தியாலத்தை கழிக்கணும். இப்ப நாங்க கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம் 7:30க்கு. அப்ப இப்ப சரியா லண்டன்ல 2 மணியாக இருக்கும். சரியா? அப்ப 5:30 மணித்தியாலத்தை கழிக்கும். பங்கால சொல்றாங்க என்ன யாழ்ப்பாண நேரம் சிட்னி நேரத்திலும் 5:30 மணித்தியாலம் பிந்தியதாகும். சிட்னி சரியா? சிட்னி எங்க இருக்கு? எங்க இருக்கு சிட்னி? ஆஸ்திரேலியாவில இருக்குன்னு. ஆஸ்திரேலியாவில. ஓகே. அப்ப சிட்னி நேரத்தை விட 5:30 மணித்தியாலம் பிந்தினதான் யாழ்ப்பாணம். சிட்னி நேரத்தை விட 5:30 மணித்தியாலம் பிந்தினதா? ஓகேவா? அப்ப சிட்னி நேரம் தந்தா இதே மாதிரி தான். சிட்னி நேரம் தந்தா அதுல இருந்து 5:30 மணித்தியாலத்தை கழிச்சா யாழ்ப்பாண நேரத்தை கண்டுபிடிக்கலாம். அங்கால என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். லண்டன் நேரம் சிக்காகோ நேரத்திலும் 6 மணித்தியாலம் முந்தினதா? முந்தினது என்ன? லண்டன் நேரம் சிக்காகோ நேரத்திலும் ஓகே சிக்காகோ 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 நேரத்திலையும் 6 மணித்தியாலம் முந்தினதாம். சரியா? அப்ப சிக்காகோ நேரம் தந்தா லண்டன் நேரத்தை காண்றதுக்கு என்ன செய்வான்? முந்தினதுன்னு சொன்னான். சிக்காகோ நேரத்தை விட லண்டன் நேரம் முந்தி இருக்கு. அப்ப என்ன கூட்டோன் இவர்ல இருந்து இவரை காணணும்னா 6 மணித்தியாலத்தை கூட்டோன். சரியா? நான் கீழே எழுதுறேன். மாத்தி எழுது அம்புக்குரிய கீழே எழுதுறேன். சிக்காகோ நேரம் தந்தா லண்டன் நேரத்தை காண்றது 6 மணித்தியாலத்தை கூட்டோன். அப்ப லண்டன் நேரத்துல இருந்து சிக்காகோ நேரத்தை எப்படி காண்றது? லண்டன் நேரத்துல இருந்து சிக்காகோ நேரத்தை எப்படி காண்றது? கழிக்கணும். 6 மணித்தியாலத்தை கழிக்கணும். ஓகே சரியா? ஓகேவா? சரி, இப்ப நாங்க கேள்விக்கு போவோம். என்ன சொல்றாங்க தரவு? ஓகே. சிட்னி நேரம் 13 ஆக இருக்கும்போது அதாவது மதியம் என்ன பிற்பகல் 13 பிற்பகல் 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 1 மணி சிக்காகோ சிக்காகோல நேரம் கழிக்க போறோம். சரியா? முதல்ல ஓர்டரா வருவோம். ஓர்டரா எல்லாத்தையும் கூட்டி போட்டு கழிக்கலாம். சரியா? நான் இப்ப உங்களுக்கு ஓர்டரா சொல்லி தரேன். முதல்ல ஒருவேளை கேள்வி இடையில கேட்டுட்டாங்கன்னு சொன்னா 5:30 மணித்தியாலத்தை கழிப்போம் என்ன? முதல்ல சிட்னி நேரத்துல இருந்து யாழ்ப்பாணத்து நேரத்தை காண்றதுக்கு என்ன செய்யணும்? சிட்னி நேரம் தந்து மத்தியாலத்தை கழிக்கணும். ஓகே, அப்ப கழிப்போம். சரியா? என்ன செய்வோம்? 13 மணித்தியாலம் அங்கால நிமிடம் நிமிடம் 13 மணித்தியாலம் 00 நிமிடம். சரியா? அதுல இருந்து 5:30 மணித்தியாலத்தை கழிக்க போறோம். 5:30 மணித்தியாலத்தை கழிக்க போறோம். 0ல இருந்து நிறைய கழிக்க இயலாது. அப்போ 1 மணித்தியாலத்தை கடன் வாங்குவோம். 1 மணித்தியாலத்தை கடன் வாங்கினா 1 மணித்தியாலத்துல எத்தனை நிமிடம் இருக்கு? 1 மணித்தியாலத்துல 60 நிமிடம் 60 மாறிடுவார். இவர் எவ்வளவா மாறிடுவார்? இவர் எவ்வளவா மாறிடுவார்? 12 12 மாறி 1 மணித்தியாலத்தை கடன் கொடுத்துட்டோம். அப்ப 60ல இருந்து 30 போனா எத்தனை? 60ல இருந்து 30 போனா 30. 12ல இருந்து 5 போனா எத்தனை? 12ல இருந்து 5 போனா 7. யாழ்ப்பாண நேரத்தை கண்டுட்டோம். யாழ்ப்பாண நேரத்தை கண்டுட்டோம் 7:30. யாழ்ப்பாண நேரத்தை கண்டோம் 7:30. யாழ்ப்பாண நேரத்தை கண்டா கேட்டா சொல்லுவோம் 7:30 என்ன? பிற்பகல் 7:30 என்ன? ஓகே சரி.
சாரி முற்பகல் என்ன முற்பகலோ இது முன்னுக்கு வந்துட்டா முற்பகல் 7:30. ஓகே, இப்படி போடுறோம், சர்வதேச நேரத்துல போடுவோம். ஓகே, அடுத்தது இப்ப யாழ்ப்பாண நேரம் தந்தாச்சு. யாழ்ப்பாண நேரம் கண்டுட்டோம். யாழ்ப்பாண நேரத்திலிருந்து லண்டன் நேரத்தை காண்றதுக்கு என்ன செய்யணும்? யாழ்ப்பாண நேரத்திலிருந்து லண்டன் நேரத்தை 5:30 மணித்தியாலத்தை கழிக்கணும். கழிக்கணும். 7:30 வரும். 7:30 5:30 மணித்தியாலத்தை கழிப்போம். சரியா? 5:30 மணித்தியாலத்தை 5:30 மணித்தியாலத்தை கழிப்போம். அப்ப அறையில இருந்து அரை போனா எவ்வளவு? அறையில இருந்து அரை போனா 0. 7ல 2. 2 7 அப்ப இங்க லண்டன் டைம் என்னவா இருக்கும்? இப்ப லண்டன் டைம் 2 மணி. 2 மணி. சரியா? இது அழிச்சு விடுறேன்னா அழிச்சு விடுறேன். அப்ப 2 மணியா இருக்கும். சரியா? 2 மணியா இருக்கு. ஓகேவா? சரி, ஓகே. அடுத்தது இப்ப லண்டன்ல இருந்து சிக்காகோ டைமா காணப்படும். இதான் கேள்வி. ஃபைனல் கேள்வி இதான். லண்டன்ல இருந்து சிக்காகோ கேள்வியே காணப்படும். சரியா? அப்ப 2 மணி 2:00 அதுல இருந்து நாங்க 6 கழிப்போம். 2 மணில இருந்து 6 கழிப்போம். சரியா? 2 மணில இருந்து 6 கழிக்க போறோம். அப்ப 0ல இருந்து 0 போனா 0. 2ல இருந்து 6 2ல இருந்து 6 போகுமா? இல்ல போகாது. அவ மணித்தியாலம் நிமிடம் 60 நிமிடம் ஒரு மணித்தியாலம். 24 மணித்தியாலம்ன்றது என்ன? 24 மணித்தியாலம்டா ஒரு நாள். அப்ப 4ல இருந்து கடன் எடுப்போம். கடன் எடுத்தா எத்தனை மணித்தியாலம் ஒரு நாள்ல? ஒரு நாள்ல எத்தனை மணித்தியாலம் இருக்கு? 24 ஏற்கனவே இங்க எத்தனை மணித்தியாலம் இருக்கு? 2 மணித்தியாலம் இருக்கு. அப்ப 24 2 எத்தனை? 24 2 26. 24 2 26. 26ல இருந்து 6 போனா எத்தனை? 20 20. அதுக்கு முதல் நாள். இது அதுக்கு முதல் நாள். ஏன்னா 20 நாள் 20 28 மணியா இருக்கு. முதல் நாள் திகதி தந்திருந்தாங்கண்டா அவ்வளவு டீப்பா உங்களுக்கு 4ஆம் ஆண்டுல தர மாட்டாங்க. ஏன்னா திகதி தந்திருந்தாங்கடா, உதாரணத்துக்கு இன்றைக்கு என்ன தேதி? 3ஆம் மாசம் 12ஆம் தேதி. 12 மார்ச் 12 மார்ச். சரியா? 12 மார்ச்ன்னு சொன்னா இவர தியதியை சொல்லுங்க பாப்போம். சிக்காகோவில் என்ன நேரம்? என்ன நேரம்? சாரி, என்ன தேதி? 13 அது 3. 11 இன்னைக்கு போறோம். இன்னைக்கு 11 முந்தியது என்ன? முந்தி. இவர் அதே நாள் தான். இவர் 12 தான். யாருங்க இவர் மதியம் என்ன? பிற்பகல் 1 மணி. இது முற்பகல் 7 மணி. இது முற்பகல் 2 மணி. இது அதுக்கு முதல் நாள் 11ஆம் தேதி 11 மார்ச்சாக இருக்கும். 11 மார்ச்சாக இருக்கும். சரியா? இருக்கும். சரியா? இப்படி இவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டு இதை செய்யணுமா? இவ்வளவு கஷ்டப்பட்டு செய்யாம ஒரே வரியிலையும் செய்யலாம். ஒரே வரியில செய்வோம். இங்க பாருங்க, இதுல 5:30 மணிக்கு நேரா சிக்காகோவுக்கு வர போறோம். நேரா சிக்காகோ காணும். அப்ப என்ன செய்யணும்? 5:30 எவ்வளவு? 11 11 மாறும். 17 கழிக்கணும். கழிப்போம். என்ன? 17 கழிக்கணும். அப்ப மணி 13 அதுல இருந்து 17 கழிக்கும். 17 சரியா? ஒரே அடியா ஒரே ஷோட்ல செய்யப்படும். இந்த விடைய இதான் விட. இப்படி நாங்க ஒவ்வொன்றா கண்டு 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 சிட்னில இருந்து யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணம் லண்டன் போய் லண்டன்ல இருந்து சிகாகோக்கு போகாம டிரெக்டா காண்றதுக்கு இதுல 5:30 மணி எல்லாம் குறையுது. இது 5:30 மணி எல்லாம் குறையுது. அப்ப 5:30 11 இங்க 6 மணி எல்லாம் குறையுது. அப்ப 11 மாறும் 17. ஏன்னா அப்ப 13ல இருந்து 17 கழிச்சு விடுவோம். சரியா? கீழே விட்டா சரி 13 17 கழிப்போம். அப்ப சைவத்துல இருந்து தலைவர் போனா சைவர். 13ல இருந்து 17 போகுமா?
போகாது. அப்ப அடுத்த நாள்ல இருந்து கடன் நான் ஒரு நாளை கடன் எடுக்கும். 24ல இருந்து கடன் வாங்கணும். வெரி குட். 24 ஏற்கனவே எத்தனை மணிக்கிழமை இருக்கு? 13. 13 24 13 37. இல்ல இல்ல 13 இல்ல. இப்ப இதுல 37 இருக்கு. 37. அதேதான். வெரி குட். 37 இருக்கு. 37ல 17 போகணும். 37ல 17 20. தெரியுமா? இப்ப ஒரேடியா காணுவீங்களா? இப்படி செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா டைம் போகும். என்ன டைம் ஆஃப் பண்ணி சொல்லிட்டு பேப்பரை வாங்கிட்டு போயிடுவாங்க. சரியா? அப்ப ஒரேடியா காண்றதுக்கு தெரியும். சரியா? முதலாவது நாணயம் அப்படி விளங்கப்படுத்தினான்னு சொன்னா என்ன நடக்குது, ஒவ்வொரு நாடுகளுக்குள்ளேயும் என்ன நடக்குது சொல்லி பாத்துறாங்க. அப்ப நீங்கள் ஒரேடியா காணுவோம். ஓகேவா? இது மாதிரி கண்டு கொண்டிருந்தா 45 நிமிஷம் பறந்துடும். பேப்பர் வாங்கிட்டு போயிடுவாங்க 15வது செஞ்சுட்டு இருக்கக்குள்ள. ஏன்னா இன்னும் ஒரே பயமுறுத்துறான்னு பாக்குறீங்கள. நீங்கள் எல்லாம் இப்ப நல்ல பயிற்சி எடுத்துட்டீங்க, வேகமா செய்வீங்க. 45 நிமிஷத்துக்கு பதிலா 40 நிமிஷத்துல செய்து கொண்டு என்ன திரும்ப இருக்கா செக் பண்ற அளவுக்கு நீங்க இப்ப திறமையான பிள்ளைகளா மாறிட்டீங்க. சரியா? பயிற்சி எடுக்கணுமா? நாளைக்கு நாளைக்கெல்லாம் நல்ல பயிற்சி எடுத்தீங்கன்னா கட்டாயம் வெற்றி கிடைக்கும். சரியா? கான்பிடன்ஸோட இருங்க. ஓகே, அடுத்ததா 16வது கேள்வி போவோம். 16வது கேள்வி என்ன நடக்கும்? தேநீரும் கேக்கும். என்ன ஒரு டீ கடைக்கு போறோம். டீ கடைக்கு போய் தேநீரும் கேக்கும். ஒரு டீயும் ஒரு கேக்கும் தாங்கோ என்று சொன்னா 180 ரூபாயாம் ஒரு டீ. என்ன தேநீரும் கேக்கும். தேநீர் கேக். அப்ப தேநீரும் கேக்கும் வாங்குறோம் ஒரு கடைக்கு போயிட்டு. அப்ப 180 ரூபாய் பில் தரான். தேநீரும் கேக்கும் ஒரு தேநீரும் ஒரு கேக். சரியா? ரூபாய் 180. ரூபாய் 180. பிறகு என்ன சொல்றாங்க? தேநீரும் வடையும் ஒரு டீயும் ஒரு வடையும் தான். என்ன ஒரு டீயும் ஒரு வடையும். ஒரு டீ தேநீர் எழுதுறேன். சரியா? ஒரு வடை. ஒரு டீயும் ஒரு வடையும் எவ்வளவா? ஒரு டீயும் ஒரு வடையும் 160 ரூபாய். 160 ரூபாய். ஓகேவா? அடுத்தது என்ன சொல்றாங்க? கேக்கும் வடையும். சரியா? ஒரு கேக்கும் ஒரு வடையும் 140 ரூபாவாம். ஒரு கேக். சரி, இந்த கேக்குக்கு நேராக கேக் எடுத்துக்கோங்க. ஒரு கேக் ஆமா, ஒரு வடை. வடைக்கு நேராக வடை எடுத்துக்கோங்க. ஒரு வடை ரெண்டையும் சேர்த்து எவ்வளவாம்? 140 ரூபாயா? 140 ரூபாயாம். சரியா? ஓகே, இப்ப கேள்வி போவோம். என்ன சொல்றாங்க? இப்ப ஒரு தேநீர் ஒரு கேக் ஒரு வடை என்பவற்றின் விலையை காணட்டாம். சரியா? ஒரு தேநீரும் ஒரு கேக்கும் ஒரு வடையும் எடுத்தா, மூன்றுலையும் ஒன்றொன்று எடுத்தா எவ்வளவு பில் வரும் என்றதான் கேள்வி. சரியா? ஓகே, அப்ப நாங்க என்ன செய்வோம்னு சொன்னா எல்லாத்தையும் கூட்டி விடுவோம். நாங்க 3 சமன்பாடுகள் உருவாக்கி வச்சிருக்கிறோம். இது ஒரு சமன்பாடு, இது ஒரு சமன்பாடு, மூன்றாவது சமன்பாடு. மூன்றையும் கூட்டுவோம். என்ன நடக்குதுன்னு வா. ஒரு வடையும் எவ்வளவு? எத்தனை வடை? எத்தனை வடை? 2 வடை. 2 வடை. ஒரு டீயும் எத்தனை டீ? வடை 2 டீ. ஒரு கேக் எத்தனை கேக்? 2 கேக். அங்காலையும் கூட்டுவோம். என்ன 0 0 0 0 6 4 10 10 மட்டும் 18 எழுதி 1 மிச்சம். அங்கால 480 ரூபா. சரியா? 480 ரூபா. என்ன 2 வடை 2 தேநீர் 2 கேக் 480 சொன்னா, எல்லாத்துலயும் 2 எடுத்தா 480. எல்லாத்துலயும் 1 எடுத்தா எவ்வளவு வரும்? 240. என்ன மெதட்? என்ன மெதட்? 480. என்ன 2 இவரையும் 2 அலை 2 2 இவரையும் 2 அலை இருக்கும். இவரையும் 2 அலை இருக்கும். அப்ப உள்ள 240 ரூபாய். என்ன விடை வந்து 480 2ஆல பிரிச்சா 240. இப்ப 240. வடை
மூன்று தேநீர் 3 கேக் எவ்வளவு ரெண்டு கேட்டா என்ன செய்வீங்க? என்ன செய்வீங்க? ரெண்டால வகுத்து வர்ற விடையும் மூன்றால பெருக்கணும். 480 240 கூட்டலாம் அல்லது அவங்க சொல்ற மாதிரி ரெண்டால வகுத்தா ஒரு தேநீர் ஒரு வடை ஒரு கேக் வந்துடும் 240. மூன்று சொன்னா என்ன செய்வோம்? மூன்றால பெருக்குவோம். ஓகே அவ்வளோ. ஓகே குட். எல்லாரும் கண்டிக்காரன். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட். ஓகே நெக்ஸ்ட் 17வது கேள்வி. 17வது கேள்வி பார்ப்போம். 17வது கேள்வி இங்கே பார்த்த மாதிரி இருக்கு உங்களுக்கு. 17வது கேள்வி 2025ஆம் ஆண்டு பார்த்த பேப்பர்லையும் அதே அதே நம்பர்ல வரையில 12வது கேள்வியா வந்திருக்கு. சரியா குறிச்சு கொள்ளுங்க. அந்த கேள்வி பக்கத்துல 2025 பாஸ் பேப்பர்ல 12வது கேள்வியா வந்திருக்கு. சரியா அந்த கேள்வியில விட இதுல நல்ல வடிவா டீட்டெயிலா சொல்லியிருக்காங்க. சரியா அப்ப என்னன்னு பார்ப்போம் 17வது கேள்விய. ஓகே முதலாம் 4ஆம் இலக்கங்கள் ஒற்றை எண்களாக உள்ள முதலாம் 4ஆம் இலக்கங்கள். அப்ப 4 நம்பர் இருக்கு போல இருக்கு. உதாரணத்துக்கு 2026 ஒரு நம்பர் 2 நம்பர் 3 நம்பர் 4 நம்பர் இருக்கு தானே. அது மாதிரி ஒரு நம்பர் ஒன்று இருக்கா. அதுல 1 2 3 4 முதலாம் நம்பர் 2ஆம் நம்பர் 3ஆம் நம்பர் 4ஆம். முதலாம் 4ஆம் இலக்கங்கள் ஒற்றை எண்களாக உள்ள ஒற்றை எண்ணா தான் இருக்கணும். முதலாம் நம்பரும் ஒற்றை எண்ணா தான் இருக்கணுமா. 4ஆம் நம்பரும் ஒற்றை எண்ணா தான் இருக்கணுமா. சரியா ஒற்றை எண்கள் தெரியும் தானே உங்களுக்கு. ஒற்றை எண்கள் எல்லாம் படிச்சிட்டோம். ஒற்றை எண்கள் இரட்டை எண்கள் முக்கோண எண்கள் சதுர எண்கள் எல்லாம் படிச்சிட்டோம். ஒற்றை எண்கள் என்ன? ஒற்றை எண்கள் ஒன்று எஸ் ஒற்றை எண். அதான் வெரி குட். ஓகே ஓகே மீட் பண்ணுங்க. சரி ஓகே வெரி குட். ஒற்றை எண்கள் சொன்னா இவை என்ன ஒற்றை எண்கள் அங்காலையுமே இருக்கு. 11 13 அப்படியே போகும் 15. ஆனா இதுல ஒரு நம்பர் தானே நாங்க எழுதணும். ஒரு நம்பர் தானே எழுதணும். அப்ப 11 சொன்னா 2 நம்பர். 11 சொன்னா 2 நம்பர் வார இலக்கம் அது தேவையில்லை எங்களுக்கு. இதுல ஒரு டேஷ்ல ஒரு நம்பர் தான் போடலாம். 4 நம்பர் தான் வரும். அப்ப இவ்வளவுக்குள்ளேயும் இருந்தும் இதுலையும் வரும். முதலாம் நம்பரும் 4ஆம் நம்பரும் ஒற்றை எண்ணா இருக்கும். வெவ்வேறு இலக்கங்கள் சரியா வடிவா சொல்லியிருக்காங்க. வேற வேற இலக்கங்களை தான் போடணும். பிற இதுலையும் 5 போட்டுட்டு இதுலையும் 5 போடலாமா? 5 போடலாமா? போடலாது. நம்பரா இருக்கணும். வேற வேற நம்பரா இருக்கணுமா. சரியா அப்ப அங்க 5 5 சரி ஓகே. அங்கால என்ன சொல்றாங்க? வெவ்வேறு இலக்கங்களான மிக பெரிய 4 இலக்கங்களை தக்ஷயன் எழுதுறாராம். மிக பெரிய நம்பர்ல எழுதணும்னு சொன்னா முன்னுக்கு பெரிய நம்பரை போட்டா பெரிய நம்பர் வருமா இல்ல பின்னுக்கு பெரிய நம்பரை போட்டா பெரிய நம்பர் வருமா? முன்னுக்கு பெரிய நம்பர் போட்டா தான் போடணும். அதாவது நாங்கள் இத இறங்கு வரிசையில எழுதினாத்தான். முன்னுக்கு பெரிய நம்பர் போட்டுட்டா அங்கால இறங்கு வரிசையில் எழுதினாத்தான் உள்ளதுக்குள்ளே பெரிய நம்பர் எழுதலாம். அப்ப இதுக்குள்ள உள்ளதுக்குள்ளே பெரிய நம்பர் என்ன? 9. பெரிய ஒட்டியன் 9. பெரிய ஒட்டியன் 9. சரியா 9 பாவிச்சிட்டோம். வேறு வேறு நம்பர் இல்ல 9 பாவிச்சிட்டோம். திரும்ப 9 கொண்டு வந்து இதுல போடலாமோ? 9 போட முடியாது. சரியா அதனால ரெட்டை எண்கள் இருக்கு. அதை நாங்க பாவிக்கலாமா? நடுவில் இருக்கிற 2 நம்பருக்கு ரெட்டை எண்களை பாவிக்கலாம். ரெட்டை எண்களை பாவிக்கலாம். ரெட்டை எண்கள் என்ன? 2 4 6 8 10. 10 இல்ல 10 ரெட்டை எண் தான். 10 போடலாது. ஒரு நம்பர் தானே போடலாம். 10 போடலாது என்ன ஒரு நம்பரை தான் ஒரு டேஷ்ல ஒரு நம்பர் தான் போடலாம். அப்ப இந்த 4 நம்பர்ல ஏதாவது நம்பரை பாவிக்கலாம்.
அப்ப மிகப்பெரிய நம்பரா இருக்கணும்னு சொன்னா அடுத்ததா 7 போடலாமா இல்ல 8 போடலாமா? இது மிகப்பெரிய நம்பர் 8 8. அப்ப 8 தான் போடணும். இங்க வெட்டு. அடுத்து பாருங்க. அடுத்தது மிகப்பெரிய நம்பர்னு சொன்னா 6 இன்ச் இருக்கு, இங்க 7 இருக்கு. அப்ப இதை போட்டா மிகப்பெரிய நம்பர் வரும். தான் போடணும். அப்ப 7 போடுவோம். 7 வெட்டுவோம். 7 பாவிச்சிட்டோம். கடைசி நம்பர் என்ன நம்பரா இருக்கும்? போடுவோமா? கடைசி நம்பருக்கு 6 போடுவோமா? 5 போடுவோமா? 6 போட்டு விடுவோமே. போடலாம் 6. ஏன் 6 போடக்கூடாது? இது இரட்டை எண். ஒற்றை எண் வரணும். கடைசியில ஒற்றை நான்காம் 4ஆம் இலக்கங்கள் ஒற்றை எண்களாக இருக்கணும். சரியா? அப்ப நாங்க 6 போட முடியாது. சரியா? 6 போட முடியாது. 5 தான் போடலாம். ஏன்னா 5 தான் ஒற்றை எண். சரியா? மிகப்பெரிய நம்பரா இருக்கணும்ன்றதால நாங்க 5 பாவிக்கிறோம். இங்க 3 ஒன்றெல்லாம் இருக்கு. 3 போட்டா அதை விட 5 போட்டாதான் மிகப்பெரிய நம்பராகவும் இருக்கணும். தக்ஷே மிகப்பெரிய 4 இலக்கமாகவும் இருக்கணும். ஓகேவா? கண்டுபிடிச்சிட்டோமா? ஓகே. அடுத்தது என்ன? இலக்கங்கள் ஒவ்வொன்றும் வேறு வேறு முதன்மை எண்களாக உள்ள மிகச்சிறிய 4 இலக்கங்களை கபிலன் எழுதினான். முதன்மை எண்கள். முதன்மை எண்கள் தொடர்பாக ஒரு தடவை இடம் போட்டுட்டு முதன்மை எண்கள் தொடர்பா நான் ஒரு சின்ன விஷயத்தை சொல்றேன். முதன்மை எண்கள் முதன்மை எண்கள் என்று சொன்னா என்னன்னு கொஞ்சம் லேசா பார்ப்போம். சரியா? முதன்மை எண்கள் என்று சொன்னா என்னன்னு சொன்னா தன்னாலையும் ஒன்றாலையும் மட்டும்தான் பிரிபடணும். தன்னால் என்று சொன்னா ஒரு நம்பரை அதே நம்பரால பிரிக்கலாம், ஒன்றாலையும் பிரிக்கலாம், வேற எந்த ஒரு நம்பராலையும் பிரிபடக்கூடாது. அவையெல்லாம் முதன்மை. சரியா? ஒன்று வராது. ஒன்றை விடுங்கோ. முதலாவது முதன்மை எண் 2. இந்த 2 2ஆல மட்டும்தான் பிரிக்கலாம். என்ன? வேற எந்த ஒரு நம்பரால 2ஆலையும் ஒன்றாலையும், அதாவது தன்னாலையும் ஒன்றாலையும். அப்ப அடுத்தது என்ன முதன்மை எண்? அடுத்த முதன்மை எண் 3. 3 பாருங்க. 3ஆல தான் பிரிக்கலாம். அது மாதிரி ஒன்றாலையும் பிரிக்கலாம். ஏன்னா 3ஆல பிரிச்சா விட 1. 3ஆல பிரிச்சா விட 1. அது மாதிரி 3 ஒன்றால பிரிச்சா விடை 3. வேற எந்த நம்பராலையும் பிரிக்கலாது. ஏன்னா மீதி என்று பிரிக்கலாது. 3 நாங்க 2ஆல பிரிச்சோம்னு சொன்னா 1 மிச்சம். ஏன்னா 3 நாங்க 2ஆல பிரிச்சோம்னு சொன்னா 2 ஒரு மீதி. ஏன்னா 2 ஒரு மீதி மிச்சம் வரக்கூடாது. அதனாலதான் தன்னாலையும் ஒன்றாலையும் மட்டும் பகுபடக்கூடிய எண்கள் தான் முதன்மை எண். அப்ப 4 வருமா? 4 வருமா முதன்மை எண்ணுக்கு? 4 வருமா? ஏன் வராது? வெரி குட். 4 வந்து 2ஆல பிரிக்கலாம். 4 வந்து 4ஆல பிரிக்கலாம். 2ஆல பிரிக்கலாம். 4 வந்து 2ஆல ஓகே. 4 வந்து 2ஆல பிரிக்கலாம். 2ஆல பிரிச்சா 2 4 மீதி 0. அப்ப 2ஆல பிரிபட்டு இல்ல. அப்ப அது முதன்மை எண்ணுக்கு வராது. அடுத்த முதன்மை என்னவா இருப்பார்? 5ஆ இருப்பார். சரியா? அடுத்த 5. அடுத்த முதன்மை 7. அதுக்கு அடுத்த முதன்மை என்னன்னு சொல்லுங்க பாப்போம். அடுத்த முதன்மை என்ன? 9. 9. 9. 11. 9 வருமா தம்பி முதன்மை எண்ணுக்கு? வராது சார். ஏன் வராது? முதன்மை எண்ணுக்கு 9. 3ஆம் வாய்ப்பாடு. 3ஆல பிரிக்கலாமே. 3 3ஆல பிரிக்கலாம்ல. அப்ப 9 வராது. அப்போ 9க்கு அடுத்த முதன்மை என்ன? சாரி, 7க்கு அடுத்த முதன்மை என்ன? 10 வருமா? 10 5ஆல பிரிக்கலாம். 10 பிரிக்கலாம். 10 வராது தம்பி. 10 5ஆல பிரிக்கலாம். 2 10.
10 2ஆல பிரிக்கலாம். 10 2ஆல பிரிக்கலாம். 25 10. சரியா? அப்படி வேற நம்பரால பிரிபடக்கூடாது. அப்ப அடுத்தது என்ன? 11 11. 11 பிரிச்சு காட்டுமா உங்களால முடிஞ்சா? 11 தவிர வேற எந்த நம்பராலையாச்சும் மிச்சம் இல்லாம பிரிச்சு காட்டுங்க பார்ப்போம். பிரிக்க முடியாது. அப்ப 11 ஒரு முதன்மை. ஆனா எங்களுக்கு இதுல 11 தேவை தானே. நான் ஒரு ஒரு டேஷ்ல ஒரு நம்பர் தானே போடலாம். அப்ப எங்களுக்கு இவ்வளவும் போதும். இப்ப கேள்விக்கு போகும். சரியா? முதன்மை இவ்வளவும் போதும். அதனால 11 வரும், அதனால 13 வரும். அவ்வளவு போதும் உங்களுக்கு. கேள்வி என்ன? அடுத்ததான் தக்ஷியன். தக்ஷியன். ஓகே. அப்ப அடுத்ததான் என்ன செய்யற? தக்ஷியன். சாரி, இலக்கங்கள் ஒவ்வொன்றும் வேறு வேறு முதன்மை எண்களாக உள்ள மிகச் சிறிய 4 இலக்க எண்ணை கபிலன் எழுதுகிறார். மிகச்சிறிய 4 இலக்கம் 1 2 3 4. மிகச் சின்ன நம்பரா? இப்ப சின்ன நம்பர் வரும்னு சொன்னா சிறிய நம்பரை நாங்க முன்னுக்கு போட்டா சின்ன நம்பர் வருமா, இல்ல பின்னுக்கு போட்டா சின்ன நம்பர் வருமா? முன்னுக்கு போட்டா. முன்னுக்கு போட. பெரிய நம்பர் கேட்டாங்கன்னா பெரிய நம்பர் தூக்கி முன்னுக்கு போடணும். சின்ன நம்பர் கேட்டாங்கன்னா சின்ன நம்பர் தூக்கி முன்னுக்கு போடணும். சரியா? அப்ப சின்ன நம்பர் வரணும். எது இதுல சின்ன நம்பர்? 2. சரியா? அடுத்தது அப்ப 2 பாவிச்சோம். அடுத்த என்ன சின்ன நம்பர்? அடுத்த சின்ன நம்பர் என்ன? 3 பாவிச்சோம். அடுத்த சின்ன நம்பர் என்ன? அடுத்த சின்ன நம்பர் 5 5. அடுத்தது மிச்சமாக தான் இருக்கிறார். அப்ப ஓகேவா? விளங்கினதா? 5. சார் இப்ப என்னவா, என்ன பிரச்சனையா இவருக்கு கேட்போம். என்ன பிரச்சனை? இலக்கங்கள் ஒவ்வொன்றும் ஓகே எழுதிட்டார். 4 இலக்கங்களை கபிலன் எழுதினான். 2 எண்களுக்கும் இடையிலான வித்தியாசம். வித்தியாசம் என்ன செய்யணும்? கழிக்கணும். அவ்வளவுதான். கழிச்சு விடுவோம். அப்ப இவர் வேண்டாம், ஒண்ணு போடுவோம். அப்ப 5ல இருந்து 7 போகாது. அப்ப 15ல இருந்து 7 போனா 8. இப்ப இது 6ஆ மாறிட்டார். அப்ப 6ல இருந்து போனா 1. இது 8 தான். 8ல இருந்து 3 போனா 5. 9ல இருந்து 2 போனா 7. ஓகேவா? அப்ப நாங்கள் இதை புதிதாக பார்த்த விடயங்கள் முதன்மை என்கிறோம் சொல்லி விடயத்தை படிச்சிருக்கிறோம். ஓகேவா? சரி, அடுத்த கேள்வி போவோம். குயிக்கா அடுத்த கேள்வி போவோம். 18வது கேள்வி போவோம். 18வது கேள்வி பார்ப்போம். 18வது கேள்வி சொல்லுங்க. 17வது விட என்ன? 17வது விடையை அழிச்சு போட்டேன். சரி, விடை 17வது விடை 7518. 7518. ஓகேவா? சரியா? சரி, அப்ப 18வது கேள்வி போவோம். 18வது கேள்வி பாருங்க. 3 மணித்தியால 30 நிமிடம் மற்றும் 45 செகண்ட் ஆகிய 2 காலப்பகுதிகளுக்கு இடையிலான விகிதம். சரியா? 3 மணித்தியாலம் 30 நிமிடம் இது ஒரு காலம். விகிதம் என்ன? அப்படி 2 டாட் போடுமா விகிதம். அடுத்த 45 செகண்ட். சரியா? 45 செகண்ட். ஓகே, எழுதிட்டோம். பாருங்க, 3 மணித்தியாலம் 30 நிமிடம் மற்றும் 45 செகண்ட் ஆகிய 2 காலப்பகுதிகளுக்கு இடையிலான விகிதம் எண்ணுக்கு 1. சரியா? மியூட் பண்ணுங்க. மைக்க மியூட் பண்ணுங்களா? உங்களோட வீட்டாக வைக்கிறெல்லாம் கேட்குது. மியூட் பண்ணுங்க. ஆஃப்டர் மைக் மியூட் இல்லைன்னு பார்த்து மியூட் பண்ணுங்க. இப்ப நான் காய்ச்சி போட்டு தான் உங்களை கேள்வி வைப்பேன். அப்ப இதுல கேள்வி என்ன? திரும்ப சொல்ல பாருங்க. 3 மணித்தியால 30 நிமிடம் மற்றும் 45 செகண்ட் ஆகிய 2 காலப்பகுதிகளுக்கு இடையிலான விகிதம் எண்ணுக்கு 1. சரியா? அப்படின்னு சொன்னா இந்த எண் என்ன? இப்படி கேட்டா இதுல 45 இருக்கு. 45க்கு 3.5 மணித்தியாலம். 1க்கு என்ன? அப்ப இவரை 1ஆ மாத்தணும். இந்த 45ன்றது 1ஆ மாத்தணும்.
45 ஒண்டா மாத்துறது எப்படி இப்ப அங்கேயும் இங்கேயும் பார்த்துட்டு நைஸ் அழிச்சு போட்டு ஒன்றுன்னு மாத்துறதா இல்ல அதுக்குன்ற ஒரு முறை இருக்கு என்ன இங்க செகண்ட் இருக்கு டைம் செகண்ட வந்திருக்கு அப்ப இஞ்சால இவ்வளோத்தையும் செகண்டுக்கு மாத்துவோம் முதல்ல மணித்தியாலத்துல நிமிடத்திலையும் இருக்கிறவரை முதல்ல செகண்டுக்கு மாத்துவோம் சரியா ரெண்டையும் ஒரே ஃபார்மேட்டுக்கு மாத்துவோம் ரெண்டையும் ஒரே அளவுக்கு மாத்துவோம் செகண்ட்ல இருக்கு அப்ப உள்ளதுக்குள்ளே தான் சின்ன நம்ம உள்ளத்தையும் செகண்டுக்கு மாத்துவோம் அப்ப இங்க பாருங்க முதல்ல மணித்தியாலம் நிமிடமா இருக்கிறத முழுமையா நிமிடத்துக்கு மாத்துவோம் அப்ப ஒரு மணித்தியாலத்துல எத்தனை நிமிடம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் ஒரு மணித்தியாலத்துல எத்தனை நிமிடம் இருக்கு 60 நிமிடம் 60 நிமிடம் அப்ப 2 மணித்தியாலத்துல எத்தனை நிமிடம் இருக்கும் 120 நிமிடம் அதுல எத்தனை நிமிடம் இருக்கும் 180 எத்தனையால கேட்கிறாங்களோ என்ன மணித்தியாலத்தை நிமிடமா மாத்தணும்னு சொன்னா 60 அளவு இருக்கும் அப்ப 3 60 அளவு இருக்குன்னா 180 நிமிடம் வந்து வரும் 180 நிமிடம் வந்து வரும் அப்ப இங்க பாருங்க இந்த 3 மணித்தியாலத்தை நாங்க நிமிடமா மாத்தினா இதுக்குள்ள 180 நிமிடம் இருக்கு இதுக்குள்ள 180 நிமிடம் இருக்கு இங்க ஏற்கனவே 30 நிமிடம் இருக்கு அப்ப 180 30 கூட்டினால் 210 நிமிடம் ஃபுல்லா மாத்திட்டோம் மணித்தியாலத்தை ஃபுல்லா நிமிடத்துக்கு மாத்திட்டோம் அங்கால 45 சேர்க்க இருக்கு ஐயா இப்ப மாறிட்டா செகண்டுக்கு செகண்ட் வந்துட்டா செகண்டுக்கு செகண்ட் வந்துட்டா இல்ல இங்க செகண்ட் இருக்கு இங்க நிமிடம் இருக்கு இப்ப நிமிடத்தை செகண்டா மாத்தும் அப்ப உங்களுக்கு தெரியும் ஒரு நிமிடத்துல எத்தனை செகண்ட் இருக்கு ஒரு நிமிடத்துல எத்தனை செகண்ட் இருக்கு 60 செகண்ட் 60 நிமிடத்தை செகண்டா மாத்தணும்னா என்ன செய்யணும் நிமிடத்தை செகண்டா மாத்தணும்னா என்ன செய்யணும் 60ஆல பெருக்கணும் 60ஆல பெருக்கணும் என்ன ஒரு நிமிடத்துல 60 செகண்ட் 2 நிமிடத்துல 120 செகண்ட் 3 நிமிடத்துல 180 செகண்ட் அப்ப என்ன செய்யணும் 60 மடங்கு 60ஆல பெருக்கும் அப்ப 210 நிமிடத்தை செகண்டா மாத்த 60ஆல பெருக்குவோம் இந்த சைவரை இறக்கிவிடுவோம் 6 சைவர் சைவர் 6 1 6 6 2 12 அப்ப 12600 செகண்ட் 12600 செகண்ட் ஏன்னா அல்லது இப்படி போடுவோம் 210 தர 60 போடுவோமே நான் பெருசா போடாம இப்படி 210 தர 60 செகண்ட் என்ன 210 தர 60 செகண்ட் 60ஆல பெருக்கினா செகண்டுக்கு மாறி இருந்தானே அப்ப விடையே போடணும்னு அவசியம் இல்லை இப்படி போடும் செகண்ட் அங்கால 45 செகண்ட் சரியா இப்ப பாருங்க செகண்ட்லையும் வந்துட்டு இப்ப எப்படி 45 ஒண்டா மாத்துறது 45 என்ன செஞ்சா ஒண்டா மாறும் 45 என்ன செஞ்சா ஒண்டா மாறணும்டா 45 ஒன்றால 45 என்ன செய்யணும் 45 என்ன செஞ்சா தம்பி ஒண்டா மாறும் 45 பிரிச்சா எத்தனை 45 பிரிச்சா எத்தனை 10 ஒன்று ஒன்று பிரிச்சா எத்தனை ஒன்று அதே நம்பரால பிரிச்சா ஒன்று வரும் என்ன எக்ஸால பிரிச்சா கூட ஒன்றுதான் ஒரு நம்பர் அதே நம்பரால பிரிச்சா ஒன்று வரும் அப்ப 45 பிரிச்சு விடுவோம் அப்ப சமன்பாடுக்கு ரெண்டு பக்கமும் ஒரே வேலையை செய்யணும் இப்ப இஞ்சாலையும் 45 பிரிக்கும் அங்கால செஞ்சா இஞ்சாலையும் அதே வேலையை செய்யும் அப்ப 45 பிரிச்சா ஒன்று வரும் விடையா ஒன்று 45 பிரிச்சா விடை ஒன்று வரும் சரியா இனி இவரை பார்ப்போம் 210 தர 60 கீழே 45 பிரிக்கும் சரியா இதை பெருக்கி போட்டு பிரிக்கிறது பெருக்கினா அப்போதான் 12600 வந்தது இந்த ரெண்டையும் பிரிக்க எவ்வளவு வந்தது 12600 வந்தது அதை 45 பிரிச்சா கொஞ்சம் வேலை மினக்கெடுவேன் நேரம் போகும் சரியா அப்படி பிரிக்கிறாங்க பிரியுங்கோ ஏன்னா 45 126 2 முறை 90 ஏன்னா அங்கால 6 அங்கால 36 இந்த சைவர் வரைக்குன்னா 360 8 முறை 360 சைவர் அடுத்து இந்த சைவர் வரைக்குன்னா 5 280 வரும் சரியா நம்ம இது கொஞ்சம் லாங் மெத்தட் வழியா இப்படி செய்வோம் இங்க இது 15 மடங்கு இதுவும் 15 மடங்கு அப்ப மேலே எங்களையும் 15 வெட்டுவோம் இவரை 15 வெட்டினா இதுக்குள்ள எத்தனை 15 இருக்கு இதுக்குள்ள எத்தனை 15 இருக்கு 3 15 இவருக்குள்ள எத்தனை 15 இருக்கு இவருக்குள்ள எத்தனை 15 இருக்கு 4 15 இருக்கு சரியா அது மாதிரி பாருங்க இந்த இப்ப இந்த 3 கீழே இருக்கு 210 மேல இருக்கு
கீழே இருந்து மேல வெட்டலாம்னு படிச்சாங்க. அப்ப 21க்குள்ள எத்தனை மூணு இருக்கு? மூணாம் வாய்ப்பாடு 21க்குள்ள எத்தனை மூணு இருக்கு? 21க்குள்ள எத்தனை மூணு இருக்கு? 7 மூணு இருக்கு. 7 மூணு 21. அப்ப 210 21 210. அப்ப எவ்வளவா இருக்கும்? 7 இங்க அளவு சைன் 70. 70 தர 4 70 தர 4 70 தர 4 280. 80. பிரிச்சாலும் அதே தான் வரும், வெட்டினாலும் அதான் வரும். 280. சரியா? ஒன்றுக்கு 280. மேல பாருங்க, ஒன்றுக்கு என்ன? ஒன்றுக்கு எண். அப்ப எண் வந்து என்னவா இருக்கும்? எண் வந்து எவ்வளவு விடை? 280. அவ்வளவுதான், சிம்பிள். சரியா? ஓகே. அப்ப விகிதம் என்று சொன்னா அப்படி விகிதம் அடையாளம் போட்டு நாங்க எழுதுவோம். ரெண்டையுமே ஒரு அளவுக்கு மாத்துவோம். இங்க செகண்ட் இருந்தபடியா இந்த அலையும் செகண்டுக்கு மாத்துவோம். ஆகவே செகண்டுக்கு மாத்தினால் இப்படி வரும். ஓகே தானே? சரி, அடுத்த கேள்விக்கு போவோம். வேகமா போவோம். 19வது கேள்விக்கு போவோம். 19வது கேள்வி 19வது கேள்விக்கு போவோம். 19வது கேள்வி ஒரு படம் ஒன்று தந்திருக்கு. நடுவுல நிலட்டுப்பட்டிருக்கேன். நடுவுல நிலட்டுப்பட்டிருக்கு. ஒவ்வொன்றும் 10 சென்டிமீட்டர் நீளமும் 2 சென்டிமீட்டர் அகலமும் கொண்ட செவ்வாய் அடர்களால் ஆக்கப்பட்ட ஒரு படத்தில் காட்டப்பட்டுள்ளது. நிலட்டிய பகுதியின் பரப்பளவு. சரியா? பரப்பளவு உள்ளுக்குள்ள இருக்க பரப்பளவு. செவ்வகத்தில பரப்பளவு படிச்சுட்டோம். என்ன பரப்பளவு சாம்பாடு என்ன? பரப்பளவு சாம்பாடு என்னன்னு படிச்சுனாங்க. அமெரிக்கா என்ன சாம்பாடு? நீளம் சர அகலம் சர உயரம். உயரத்தை கொண்டு பரப்பளவுக்குள்ள நீளம் சர அகலம். அது கனவளவு. சதுரமுகியிலையும் கனவுருடையும் கனவளவுதான் நீளம் தர அகலம் தர உயரம். பரப்பளவுன்னு சொன்னா சதுரத்துக்கும் செவ்வகத்துக்கும் பரப்பளவுன்னு சொன்னா நீளம் தர அகலம். சரியா? ஓகே, பாருங்க, அது எழுதியிருப்பீங்க, பாருங்க, திரும்ப பாருங்க. ஓகே, இது 10 சென்டிமீட்டர் நீளம், 2 சென்டிமீட்டர் அகலம். ஓகேவா? அப்ப டக்குன்னு குறிப்போம். இது சின்ன, இது சிம்பிள் கேள்வி. இவ்வளவு பார்த்தா ஒவ்வொரு செவ்வக அடர் ஏன்னா ஒவ்வொரு செவ்வக கட்டைகளை வச்சு மியூட் பண்ணுங்களா? அதிக மைக் சத்தமாக இருக்குது. பண்ணாட்டி என்ன பிரச்சனைன்னு சொன்னா ரெக்கார்டிங் பண்ணக்குள்ள உங்களோட சவுண்ட் தான் கேட்கும், என்ன சவுண்ட் மியூட் ஆகிட்டு. சரியா? அப்ப கேள்வி கதைக்கக்குள்ள அன்மியூட் பண்ணி போட்டு திரும்ப மியூட் பண்ணிக்கொள்ளுங்க. சரி, ஓகே. இப்ப பாருங்க, இது ஒவ்வொரு செவ்வகம் இது 10 சென்டிமீட்டரா. எங்களுக்கு இவர் தான் தேவை. ஏன்னா இவ்வளவு இந்த தூரம் நீளமும் இந்த அகலம். ஏன்னா நிலட்டிய பகுதியில நீளமும் அகலம் தான் தேவை. ஏன்னா அதை எப்படி கண்டுபிடிக்க போறோம்டா? அஞ்சு பாருங்க, இது 10. சரியா? இது 10, இவ்வளவு 10. இது 2. அப்ப இது 2 என்ன? இந்த சின்ன துண்டு 2, இந்த சின்ன துண்டு 2, இந்த சின்ன துண்டு எவ்வளவு இருக்கும்? இந்த சின்ன துண்டு இதுவும் 2 இருக்கு. அப்ப இங்க பாருங்க, இது 10, இது 10, இதுவும் 10, இதுவும் 10, இவ்வளவும் 10, அதுக்குள்ள இவ்வளவும் 2. அப்ப இந்த துண்டு எவ்வளவா இருக்கு? எவ்வளவா இருக்கு? 10. எத்தனை? 10. 10. இவ்வாறு இது 10, இவ்வளவும் 10, இவ்வளவும் 10, இவ்வளவும் 10. இந்த 10ல இவ்வளவும் 2, மிச்சமா இருக்கிற இவ்வளவும் எவ்வளவு? 8. 8ஆக இருக்கும். இதை கண்டுபிடிச்சிட்டோம். இந்த செவ்வகத்துல நீளத்தை கண்டுபிடிக்கும். இனி அகலத்துக்கு வரும். அகலம். சரியா? இங்க பாருங்க, இந்த துண்டு ஒன்று இருக்கு. இதுல ஒரு கட்டை ஒன்று வச்சிருக்கல. இந்த துண்டு இவ்வளவும் 10. ஏன்னா இவ்வளவும் 10, இவ்வளவும் 10. இங்க பாருங்க, இந்த சின்ன துண்டு 2, இந்த சின்ன துண்டு 2. அப்ப 2 2ம் இவ்வளவு எவ்வளவு? இவ்வளவும் 4. இவ்வளவு 4 இவ்வளவு அவ்வளவு. அதுக்கு நேர இருக்கிற இவ்வளவு அவ்வளவு 4. சரி. அப்ப 10ல இவ்வளவு 10, அதுல இவ்வளவு 4 போனா இந்த துண்டு எவ்வளவா இருக்கும்? இவ்வளவு துண்டும் 6. 6 இருக்கும். எவ்வளவா இருக்கும்? இது 6, இது எவ்வளவு? 7. 7. இது 6. அது மாறுதான். 6. வெரி குட். ஓகே, ஓகே, சரி. இப்ப விளங்கிட்டா? அப்ப நீளமா எவ்வளவு? இந்த நிலட்டப்பட்ட பகுதியில நீளமா எவ்வளவு? எத்தனை? நீளம் நிலட்டப்பட்ட பகுதி இவ்வளவு தான்.
இதுதான் 8 அகலம் வந்து 6 8 6 48 அங்கால 48 48 என்ன மறந்துட்டா அழகு பரபரப்பு என்ன சென்டிமீட்டரா வெரி குட் சென்டிமீட்டர் வர்க்கம் கனவளவு என்று சொன்னால் சென்டிமீட்டர் கனம் சென்டிமீட்டர் கணம். ஓகே ஓகே கட்டிக்கார கட்டிக்கார சரி இப்ப அடுத்த 20 போவோம் குயிக்கா 20வது கேள்விக்கு போவோம் 20வது கேள்விக்கு போவோம் குயிக்கா பாருங்க 20வது கேள்விய இது பேப்பர் 20வது கேள்வி போட்டியாளர்கள் புதிர் போட்டி ஒன்றில் சரியான விடையளித்த வினாக்களின் எண்ணிக்கை பைதளவில் பதிவு செய்தமை படத்தில் காட்டியவாறு அமைந்துள்ளது. கொடுக்கப்பட்டுள்ள வினாக்களின் எண்ணிக்கை 90. 6 எத்தனை வினாக்களுக்கு சரியான விடையளித்தார்? 90 வினா இருக்காம், அது எத்தனை சரியா? பாருங்க இந்த கேள்வி வந்து நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த கேள்வி நாங்க ஏற்கனவே செஞ்சினாங்கல்ல, பீட்சா பர்கர் ஒரு கேள்வி செஞ்சினாங்கல்ல, வட்டவரைவு என்ன வட்டவரைவு தொடர்பா பீட்சா பர்கர் ஒரு கேள்வி செஞ்சினோம்ல. ஓகேவா? அது 16வது கேள்வியா 2025ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர்ல 16வது கேள்வியா இருக்கு. அப்ப சைட்ல நோட் பண்ணிக்கொள்ளுங்க. 20வது கேள்வி 16 2025ல 16வது கேள்வி நோட் பண்ணிக்கொள்ளுங்க. 16வது கேள்வி. ஓகே, அப்ப இந்த கேள்வி போவோம். 40 பாகையா மொத்தம் 90 கேள்வியா சரியா? மொத்தம் 90 கேள்வி. அப்ப இங்க பாருங்க ஒரு புள்ளியை சுத்தி மொத்தமா எவ்வளவு கோணம் இருக்கும்? ஒரு புள்ளியை சுத்தி மொத்தமா எவ்வளவு கோணம் இருக்கும்? ஒரு புள்ளியை சுத்தி 360 பாகை. 160 பாகை. 60 பாகையில 6 விடை சொன்ன கேள்வியில பாகை எவ்வளவு? 6 விடை சொன்ன கேள்வியில பாகை எவ்வளவு? 360ல எவ்வளவு? 6 கூட சொல்லியிருக்கா 40. 360 சொல்லி சொல்லி எழுதுங்க. 360 பாகையில அவ சரியா சொன்னது 40 இருந்தா, 360ல 40 இருந்தா மொத்த கேள்வி எத்தனை? மொத்த கேள்வி எத்தனை? மொத்த கேள்வி 90ல சொல்லிருப்பா. 360ல அவ சரியா சொன்ன பகுதி 40 இருந்தா, 90 கேள்வியா இருந்தா எவ்வளவு சரியா சொல்லிருப்பா? சரியா? அப்ப இந்த பூஜ்ஜியத்தையும் வெட்டுவோம், இந்த பூஜ்ஜியத்தையும் வெட்டுவோம். 4ஆல 36 வெட்டலாம். எத்தனை? 4ஆல 4 வெட்டினா ஒரு முறை, 36 வெட்டினா எத்தனை முறை? 9. வெரி குட் 9. இங்க பாருங்க கொஞ்சம் 9 இருக்கு, இங்க 90 இருக்கு. 90க்குள்ள எத்தனை 9? 90க்குள்ள எத்தனை 9 இருக்கு? 9ஆல 9 வெட்டினா 10. அப்ப எத்தனை வினா? எத்தனை வினாவுக்கு சரியா சொல்லியிருக்கா? 10. 10 வினாவுக்கு சரியாக சொல்லியிருக்கா. வெரி குட். ஓகே, அப்படி அடுத்த கேள்வி போவோம். 21வது கேள்வி போவோம். 21வது கேள்வி சொல்லி சொல்லி எழுதுவோமா? 360 பாகையில 40 பாகை சரியா சொல்லியிருக்காங்கடா. 90 கேள்வியில எத்தனைக்கு சரியா சொல்லியிருப்போம். அப்படி மனதுக்கு சொல்லி சொல்லி எழுதிங்கன்னா இந்த மாதிரி கேள்விகளுக்கு கழிவு கேள்வி எல்லாம் படிக்கிறாங்கல்ல, அப்ப கழிவு கேள்விக்கெல்லாம் அப்படி சொல்லி சொல்லி தான் எழுதணும். ஓகே, சொல்லி சொல்லி எழுதினீங்கன்னா அட்டகாசமான விடை உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, 21வது கேள்வி போவோம். 21வது கேள்வி PQRS என்பன ஆங்கில அகர வரிசையில் ஒரே நேர்கோட்டில் அமைந்துள்ள புள்ளிகளா? 22 வரை கட்டணும். ஓகே ஓகே. PQRS அகர வரிசையில ஓர்டரா இருக்காமா? PQRS ஓர்டரா இருக்கா? அப்ப நாங்க போடுவோம் PQRS இங்க போட்டு QRS PQRS அகர வரிசை ஓர்டராவே இருக்கு. புள்ளிகள் Q, S என்பவற்றுக்கு இடையிலான தூரம் Q, S என்பவற்றுக்கு இடையிலான தூரம் என்ன? Q, S என்பவற்றுக்கு இடையிலான இந்த தூரம் என்னவாம்? Q, R என்பவற்றுக்கு இடையிலான தூரத்தின் 7 மடங்கா? Q, R என்பவற்றுக்கு இடையிலான தூரத்தின் அது எவ்வளவு தெரியாது. தெரியாட்டி என்ன செய்வோம்? X. வெரி குட். X. Q, R க்கு இடையிலான தூரத்தை X என்று வைப்போம். அப்ப Q, R என்பவற்றுக்கு இடையிலான தூரத்துல 7 மடங்கா? அப்ப இவர் 7 மடங்கு இவரண்டா இவர் எவ்வளவு? US எவ்வளவு? X plus 7 மடங்கு 7x இருப்பேன். சரியா? ஓகே,
மீட் பண்ணுங்களா? அம்பிரியான் மீட் பண்ணுங்க. ஓகே, வெரி குட், தேங்க்யூ. அடுத்தது புள்ளிகள் பி கமா ஆர் என்பவற்றுக்கு இடையிலான பி கமா ஆர் மீட் பண்ணே யாரு மீட் பண்ணவில்லை? ஓகே, எல்லாரும் மீட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. பி கமா ஆர் என்பவற்றுக்கு இடையிலான தூரம் கியூ கமா ஆர் என்பவற்றுக்கு இடையிலான தூரத்தின் 2 மடங்கு. சரியா? பிஆர் வந்து கியூஆர் 2 மடங்கா. பிஆர் வந்து என்ன? பிஆர் வந்து கியூஆர் 2 மடங்கா. இவர 2 மடங்குண்டா இவர் எவ்வளவு இருப்பார்? இவர் எவ்வளவு இருப்பார்? இவர 2 மடங்குன்னு சொன்னா இவர் வந்து இருப்பார். ஓகே, வெரி குட். சொல்லி போட்டு மீட் பண்ணுங்களா? 2x ஆக இருப்பார். இப்ப இப்ப இங்க பாருங்க. இப்ப அப்போது செஞ்ச அந்த மரக்கட்ட கேள்வி மாதிரி தான். இவ்வளவு 2x. சரி, இவ்வளவு 2x. அதுல இவ்வளவு எக்ஸ்ன்னு சொன்னா இவ்வளவு எவ்வளவு? இவ்வளவு 2x. அதுல ஒரு x இங்க வந்துட்டு அப்ப இவ்வளவு எவ்வளவு? இக்கு எவ்வளவு? x. ஒரு x 2x. அவ்வளவுதான். இப்ப செஞ்ச கொஞ்சத்துக்கு முதல் மரக்கட்ட கேள்வி அதே மாதிரி தான். ஓகேவா? இப்ப கேள்விக்கு போவோம். கியூ கமா ஆர் என்பவற்றுக்கு இடையிலான தூரம் 5 சென்டிமீட்டர் எனின் கியூ கமா ஆர், அதாவது எக்ஸ் 5 கியூ கமா ஆர் எக்ஸ் என்று நடத்திருக்கோம். எக்ஸ் 5 சென்டிமீட்டர் எனின் பிஎஸ் என்பவற்றுக்கு இடையிலான தூரம் பிஎஸ் இவ்வளவு. பிஎஸ் இவ்வளவு. சரி, 5 பாருங்க. இவ்வளவு 7, இவ்வளவு 1. மொத்தம் எவ்வளவு? பிஎஸ் எவ்வளவு? மொத்தம் எவ்வளவு? பிஎஸ் எத்தனை எக்ஸ்? இவ்வளவு மேல இங்க வரைக்கும் மேல இஞ்சால ஒரு எக்ஸ். அப்ப மொத்தம் எத்தனை எக்ஸ்? எத்தனை? 3x. 3. பிஎஸ் இவ்வளவு 8x. 8x. இங்க பாருங்க. இங்க கீழே எழுதினாலும் இல்லையா? மேல எழுதுற பாருங்க. இந்த துண்டு எக்ஸ், இந்த துண்டு எக்ஸ், இவ்வளவு எக்ஸ், ஒரு எக்ஸ், இவ்வளவு 7x. அப்ப 2ஐயும் சேர்த்தா மொத்தம் 8x. அப்ப பிஎஸ் வந்து என்ன? பிஎஸ் 8x. எக்ஸ் வந்து 5 என்று தெரியும். அப்ப 8 தர 5 ஆகவே 40 சென்டிமீட்டர் வரும். 40 சென்டிமீட்டர் வரும். ஆர்எஸ் எவ்வளவு கேட்டா என்ன சொல்லுவீங்க? ஆர்எஸ் எத்தனை எக்ஸ்? ஆர்எஸ் வந்து எத்தனை எக்ஸ்? சொல்லுங்க பாப்போம், யாரா சொல்றாரு? ஆர்எஸ் வந்து எத்தனை எக்ஸ்? ஆர்எஸ் RX. வெரி குட். 6x. வெரி குட். 30 இடையும் வந்துட்டு இங்க பாருங்க. இவ்வளவு 7 யூஎஸ் 7. அதுல இது 1 ஒரு எக்ஸ் 6. அப்ப 6 தர 5 எக்ஸுக்கு 5 தானே? எக்ஸுக்கு 5 6 தர 6. ஓகே, அடுத்த 22வது கேள்வி. 22வது கேள்வி போவோம். எல்லாருக்கும் ரசிக்க அழைக்கிட்டு இருக்கோம். முடிச்சு போட்டாங்க சொன்னாங்கல்ல, ஆயத்தமா வந்துருப்போம். முடிச்சு போட்டு தான் முடிவு. என்ன 22வது கேள்வி டக்குன்னு பார்ப்போம். 22வது கேள்வி என்னவாம்? கரண் தனது சகோதரன் பாலுவின் நிறையின் 3/5. கரண் பாலு பண்ணுவோம். மைக்க ஒரு ஆள் மைக் மியூட் ஆகவில்லை. ஓகே, தேங்க்யூ. கரண் பாலு என்ன? கரண் தனது சகோதரன் பாலுவின் நிறையின் என்ன? பாலுவின் நிறையின் 3/5. ஓகே தானே? இன்வெர்ஸ் பாலுடன். பாலுடன் நிறைய நாங்க சும்மா ஒரு 5 வைப்போம். 5 கிலோல எல்லாம் ஆக்கள் இருக்க மாட்டாங்க. சும்மா ஒரு உதாரணத்தை சொல்றேன். என்ன? பாலுவின் 5/3. அப்ப இன்னொன்று சொன்னா உங்களுக்கு தெரியும் தர. ஏன்னா 5/3. அப்ப இந்த 5ஐயும் வெட்டினா 3 வரும். இப்போ பாலுடைய நாங்க 5 எடுத்தோம்னா கரண்ட வந்து 3 வருது. விளங்குதா? பாலுடைய நாங்க 5 உதாரணமா எடுத்துனாங்க. ஆனா சொல்றாங்க கரண்ட நிறை வந்து பாலுவின் 5/3. அப்ப பாலுட 5 வச்சா அப்ப இன்னெண்டா பெருக்கல் அங்கே 5/3 5 மட்டுப்பட்டா கரண்ட் வந்து 3 வருது. ஏன்னா பாலு 5 சொன்னா கரண்ட் வந்து 3. ஓகேவா? அப்ப 5க்கு 3 சொன்னோம்னா வீதமாக நாங்கள் எழுதுவோம். அப்ப நாங்க எக்ஸ் போடுவோமே. நாங்க வழக்கம் போல எக்ஸ் போடுவோம்.
பாலுக்கு 5x சொன்னா கரண்ட 3x இருப்பார். ஏன்னா 5ல 3 சொல்லிருப்பா. ஆமா 5 அடுத்தம்னு சொன்னா 1 2 4 5. பாலோட நிறைய 5 பொட்டின்னு எடுத்தோம்னா அதுல கரண்ட வந்து 5ல 3 அப்ப 3. அப்ப இவர 5x எடுத்தோம்னா இவர 3x இருப்ப. ஓ வெரி குட். அடுத்தது அவர்களின் சகோதரி சந்திரா. சகோதரி சந்திரா அவளோட நிறை என்னவாம்? அவர்களது நிறையின் சராசரி நிறையாம். சராசரின்னு சொன்னா அப்ப கொஞ்சத்துக்கு முதல் சராசரி கதி படிப்பிச்சுனா சராசரி கதி எவரேஜ் கூட்டி 2 பிரிக்கணும். 2 மீட்டர் சராசரியும் காட்டணும்டா. இப்ப உங்களோட ரிப்போர்ட் கார்டு சராசரி விளங்கப்படுத்தினா கொஞ்சம் வெரி குட். ஓகே வெரி குட். கட்டிக்காரன் மீட் பண்ணுங்க. அப்ப 2 கூட்டினா 8x 2ஆல பிரிச்சா 4x. 2 கூட்டினா 8x 2ஆல பிரிச்சா 4x. ஓகே இப்ப கேள்வி போவோம். மூவரது மொத்த நிறை 192. மொத்த நிறை வந்து 192. சரியா? ஐயோ அங்கால போயிட்டு. சரி மூவருடைய மொத்த நிறையும் 192 கிலோகிராமா. 3 கூட்டினா 192. அதாவது 8x ஆக 4x 12x 192. அதுல இருந்து எக்ஸ காணலாம். உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு நிறையும் காணலாம். ஓகே அவர்களின் நிறை கூடிய 2ஆம் யார்? நிறைய காணவே தேவையில்லை. காணணுமா? 2வது வெயிட் கூட இருக்கு. இதை வச்சே சொல்லலாமே. யாருக்கு வெயிட் கூடாது? இது பெருசு 3x 5x 4x எது கூட அடுத்ததா 2ஆவதா இருக்கு. நிறைவு 2ஆவதா இருக்கு 4 சந்திரா. அடுத்த 2வது இவர் நிறைய காணவே தேவையில்லை. மீனக்கட்டு கொண்டிருந்தா டைம் போயிடும். டைம் பேப்பர் வாங்கிட்டு போயிடுவாங்க. அப்ப இங்க பாருங்க இதுக்கு விடை வந்து 2வது நபர் 4x போட்டுட்டு வாரு. 4x போட்டுட்டு எழுதி போட்டு வரணும். பிறகு 4x போட்டுட்டு அம்மா நான் எல்லாத்துக்கும் சரியா அழிட்டேன் இந்த சொல்லி வீட்டை வந்து சொல்லுவீங்க. அங்க பார்த்தா பிள்ளையா இருக்கும். வடிவா கேள்வி 2வது நபர் யார்? 2வது வெயிட் கூடின நபர் சந்திரா. அப்ப விடை சந்திரான்னு எழுதும். ஓகேவா? அப்ப 23வது கேள்வி போவோம். 23வது கேள்வி எத்தனை கேள்விக்கு 23வது கேள்விக்கு போவோம். 23வது கேள்வி என்ன சொல்றாங்க? வரிசை ஏயில் 7 வித்தியாசமான மேசைகளும் வரிசை பியில் 4 வித்தியாசமான மேசைகளும் உள்ளது. வரிசை ஏயிலிருந்து ஒரு மேசையும் வரிசை பியிலிருந்து ஒரு மேசையுமாக 2 மேசைகள் தெரிவு செய்யப்படும். எத்தனை சோடி மேசைகள் சாத்தியமாகும்? வரிசை ஏயாம் வரிசை ஏயில 7 வித்தியாசமான மேசைகள் இருக்காம். வரிசை ஏயில 7 வித்தியாசமான மேசைகள் இருக்காம். அப்ப நாங்க அது பேர் வைப்போமே ABCDEF என்று சொல்லி 7 மேசைகள் இருக்கு. அப்ப பியில சொல்லுங்க. ஃபுல்லா முடிக்க தானே? ஓமா முடிக்கிட்டான். இந்த 2 கேள்வியும் வச்சிருக்கேன். என்ன வரிசை பி எத்தனை இருக்கு? வரிசை பியில 4 மேசை இருக்கும். அப்ப அது PQRS கொடுக்கும். வரிசை பியில PQRS சொல்லி 4 மேசை இருக்கு. இனி இதுல ஒன்று எடுக்கணுமாம், இதுல இருந்து ஒன்று எடுக்கணுமாம். இப்படி எத்தனை வித்தியாசமான சோடிகளை உருவாக்கலாம்? ஈஸி கேள்வி. என்ன இப்ப முதலாவது ஏ எடுத்துட்டேன் வைங்களேன். 1ல இருந்து ஏ எடுத்துட்டேன்னு வைங்களேன். வரிசை ஏல இருந்து இதுல P எடுக்கலாம், Q எடுக்கலாம், R எடுக்கலாம், S எடுக்கலாம். என்ன முதலாவது ஏ எடுத்துட்டோம்னா P எடுக்கலாம், Q எடுக்கலாம், R எடுக்கலாம், S எடுக்கலாம். அப்ப இதுல 4 வந்துட்டு என்ன 4 வித்தியாசமான சோடி வந்துட்டு AP AQ AR AS. அம்மாரி B எடுத்திருந்தோம்னா அப்படி அதுலயும் P எடுத்திருக்கலாம், Q எடுத்திருக்கலாம், R எடுக்கலாம், S எடுக்கலாம். இதுல என்ன ஆள் இருக்கு? BP BQ BR BS. அப்ப ஒவ்வொன்றுக்கும் 4 இருக்கு. அப்ப என்ன செய்யணும்? இப்படி 7க்கும் 4 சோடிகள் இருக்கு. அப்ப விட என்ன
7க்கு 4 சோடிகள் இருக்கு. அப்ப விடை என்ன? விடை என்னன்னு வரும்? 7 தர 4 வரும். 7 தர 4 28 வரும். இதை பார்த்தா உங்களுக்கு விளங்குமா? ஏபி ஒரு சோடி, ஏக்யூ ஒரு சோடி, ஏஆர் ஒரு சோடி, ஏஎஸ் ஒரு சோடி. இதுக்குள்ள 4 இருக்கு. ஆமா, இதுக்குள்ள 4 இருக்கு. சிக்கு 4 இருக்கு, டிக்கு 4 இருக்கு, இக்கு 4 இருக்கு, எஃப்க்கு 4 இருக்கு. அப்படி மொத்தமாக 7க்கும் 4 சோடி போய் 7 28 வரும் விடை. ஓகேவா? அடுத்த கேள்வி போவோம். 24வது கேள்வி. 24வது கேள்விக்கு போவோம். 24வது கேள்வி. உருவில் கோணங்கள் எக்ஸ் ஒய் செட் என்பவற்றுக்கு இடையிலான வீதம் 5க்கு 3க்கு 1. சரியா? 5க்கு 3க்கு 1. சரியா? இதை நாங்க இப்படி இருக்கணும். 5க்கு 3க்கு 1 சொன்னா 5x என்று எடுப்போம். இவரை 3x என்று எடுப்போம். என்ன, இவர் சின்னதா இருக்கிறார், அப்ப இவர் ஒரு x என்று எடுப்போம். ஓகேவா? அந்த படத்துல அளவுக்கு ஏத்த மாதிரி போடுங்க. இது பெரிய கோணம், இது அடுத்தது, இது அடுத்தது. 5க்கு 3க்கு 1. 5க்கு 3க்கு 1. அப்ப 5x 3x 1x. சரியா? அப்ப இவ்வளவுதான் கூட்டினா அவ்வளவு வரும். ஒரு புள்ளியை சுத்தி மொத்தமா அவ்வளவு கோணம் இருக்கு. மொத்தமா அவ்வளவு கோணம் இருக்கு 9. 360 பாக இருக்கு. அப்ப 5 3 8 8 3 9. 9x வந்து 360 இருக்கும். அப்ப 9ம் எக்ஸும் பெருக்கப்படுது. என்ன, 9ம் எக்ஸும் பெருக்கப்படுது. அப்ப 9 அங்கால போனா பிரிபடும். 9 அங்கால போனா பிரிபடும். 9 அங்கால போனா பிரிபடும். அப்ப எக்ஸ் சமன் என்ன, என்னன்னு வரப்போகுது? எக்ஸ் சமன் 40. 160. அப்ப 36 9 பிரிச்சு விடலாம். என்ன, 36 9 பிரிச்சா 4 0 40 பாகம். எக்ஸ் வந்து 40. என்ன, அப்ப 5 தர எக்ஸ் 5 தர 40. 5 தர 40 எவ்வளவு? 200. 3 தர 40 எவ்வளவு? 3 தர 40 200. பாருங்க, கூட்டி பாருங்க. 360 வரும். 200 120 320 320 40 360. ஓகேவா? ஓகே, வெரி குட். அப்ப இதுல எக்ஸ் ஒய் செட் என்ன, இதுல எக்ஸ் இருந்தது, இதுல y இருந்தது, இதுல செட் இருந்தது. அப்ப y சமன் எவ்வளவு? விடை y சமன் 120. 120. y சமன் 120. ஓகே, சரி. அப்ப கடைசி கேள்வி போவோம். கடைசி கேள்வி முடிக்க போறோம். கடைசி கேள்வி 25வது கேள்வி போவோம். கடைசி கேள்வி 25வது கேள்வி. ஜெயம் தனது உந்துருளியை என்ன, உந்துருளி எடுத்துக்கொண்டு 60 கிலோமீட்டர் அவர் எனும் கதியில் 2 மணித்தியாலம் 45 நிமிடத்திற்கு செலுத்தி பின்னர் 40 கிலோமீட்டர் அவர் கதியில் 1.25 மணித்தியாலம் பயணிக்கிறார். அவனுடைய மொத்த பயண தூரத்தை காணட்டான். மொத்த பயண தூரத்தை காணட்டான். சரியா? அப்ப உங்களுக்கு தெரியும், கதி தொடர்பா நிறைய கேள்வி வந்திருக்கேன். கதி சமன் தூரத்தின் கீழ் தூரம்தான் கேள்வி. தூரம்தான் கேள்வி. தூரத்தோட நேரம் பிரிக்கிறார். அப்ப நேரம் அங்கலவன என்ன செய்வார்? நேரம் அங்கலவன என்ன செய்வார்? தூரம் தனி. வெரி குட். தூரம் இப்ப தனியே இருப்ப, நேரத்தை அங்கால அனுப்புவோம். தூரம் இப்ப தனியே இருப்ப, அங்கால ஏற்கனவே கதி இருந்தவர் இப்ப நேரம் அங்கால வர போறார், வந்து பெருக்கு விட போறார். இப்ப தூரத்தை காணணும்னா கதியே நேரத்தளவு இருக்கும். சரியா? கதியே நேரத்தளவு இருக்கும். சரியா? ஓகே. அப்ப இங்க பாருங்க, கதி வந்து 60. முதலாவது 60ல போற, 60 கிலோமீட்டர்ல பைக் எடுத்துக்கொண்டு போற, 60 கிலோமீட்டர்ல பைக் எடுத்துக்கொண்டு எவ்வளவு நேரம் போற? எத்தனை மணித்தியாலம்? 2.25 மணித்தியாலம். 45 நிமிஷம். 2.25 மணித்தியாலம். இப்படி மணித்தியாலத்துல எழுதுவோம். என்ன, நிமிடத்துல எழுதாம 2.25 மணித்தியாலம். அப்ப உங்களுக்கு கலப்பு பின்னத்தை நான் முறைமையில்லா பின்னமா மாத்திர படிப்பிச்சிட்டேன். என்ன, கலப்பு பின்னத்தை நான் இதை மாத்தி எழுதுற படிப்பிச்சிட்டேன். இல்ல, என்ன செய்யணும்? பகுதி என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? பகுதி என்ன எழுதுற இத? பகுதி என்ன முதல்ல அப்படியே போட்டுட்டு மேல என்ன செய்ய போறோம்? இது என்ன செய்வோம்? 4 தர 2 8, 4 தர 2 8. இந்த 3 என்ன செய்வோம்? அதோட என்ன செய்யணும்? 8 3 11. 8 3 11. சரியா? அப்ப இங்க பாருங்க, இதை நாங்க 60 தர 11 பெருக்கி போட்டு பிரிக்கலாம். அல்லது இங்க பாருங்க, 4ஆல
இதை வெட்டலாம். 4 வெட்டினா ஒரு முறை, 4 வெட்டினா 15. ஏன்னா 15 11 பெருக்குவோம். 15 11 பெருக்கினா 5 6 1 165 கிலோமீட்டர் வந்திருக்கு. 165 கிலோமீட்டர் வந்திருக்கு. சரியா? அல்லது இங்க பாருங்க காணலாம். இந்த ஷோர்ட் 60 கிலோமீட்டர் பவர் தானே, 60 கிலோமீட்டர் பவர் இல்ல. அப்போ ஒரு மணித்தியாலத்துக்கு 60 கிலோமீட்டர் போடுவேன். இப்ப 2 மணித்தியாலத்துக்கு இன்னொரு 60 போவேன். என்ன 60 60 120. அங்கால ஒரு 3/4 மணித்தியாலம் இருக்கு. 60 ஒரு மணித்தியாலத்துக்கு 60ண்டா, அரை மணித்தியாலத்துக்கு 30, 1/4 மணித்தியாலத்துக்கு 15. அப்ப 3/4 மணித்தியாலம்னா எவ்வளவு சொல்லுங்க அப்போ? 3/4 மணித்தியாலம்னா எவ்வளவு போவேன்? 45 கிலோமீட்டர் போவேன். 165 கிலோமீட்டர். இவ்வளவு கஷ்டப்படாம இப்படி மனதால பார்க்கலாம். ஒரு மணித்தியாலம், அடுத்த 2 மணித்தியாலம், அடுத்த 3/4 மணித்தியாலம். ஏன்னா 165. சரியா? அதே மாதிரி 40 கிலோமீட்டர் வரல போறாரு, அதையும் காணும். என்ன 40 கிலோமீட்டர் தூரம். தூரம் சமன் கதி தர நேரம். கதி 40. அதுல எவ்வளவு மணித்தியாலம் போறார்? 1.25 மணித்தியாலம். சரியா? 1.25 மணித்தியாலம் போறார். 1.25 மணித்தியாலம். அப்ப 40 தர இதை மாத்த தெரியும் உங்களுக்கு. முதல்ல 4 அப்படியே கொண்டு போடுறது. இந்த 4 அப்படியே கொண்டு போடுறது. பிறகு இந்த 4ஆல 1 பெருக்கும். 4 1 4, 4 3 7. என்ன அதுக்கு பிறகு பாருங்க, இந்த 4ஆல 4 வெட்டினா ஒரு முறை, 40 வெட்டினா 10 முறை, 70 கிலோமீட்டர். அப்ப மொத்தமா போன தூரம் விடை மொத்த தூரம் என்ன 165 + 70. என்ன கூட்டி பாருங்க, 5 3 230 வரும். 235 கிலோமீட்டர் வரும். இதே நீங்க ஷார்ட்கட்ல பார்க்கலாம். 70 எப்படி பார்க்கலாம்? ஒரு மணித்தியாலத்துக்கு 40. அப்ப 40 அங்கால 3/4 மணித்தியாலத்துக்கு எவ்வளவு வரும்? அரை மணித்தியாலத்துக்கு 20 கிலோமீட்டர். ஒரு மணித்தியாலத்துக்கு 40, அரை மணித்தியாலத்துக்கு 20, 1/4 மணித்தியாலத்துக்கு 10. என்ன 1/4 மணித்தியாலத்துக்கு 10. இதுல எத்தனை? 3/4. 3 கால் இருக்கு. அப்ப 10 10 10 30. ஒரு மணித்தியாலம், இங்க ஒரு மணித்தியாலம் இருக்கு, அதுக்கு 40, 30 40 70. இப்படி ஷார்ட்கட்லையும் பார்க்கலாம். ஓகே தானே? ஷார்ட்கட்ல பாருங்க, அப்பதான் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். என்ன ஓகே. அப்ப சிதம்பரா கணித போட்டியின் இறுதி வகுப்பு உங்களுக்கு முடிஞ்சது. நாங்க இப்போ மொத்தமாக 4 பாஸ் பேப்பருக்கு மேல செய்திருக்கிறோம். இடையில எக்ஸாம்பிள் கேள்விகள் நிறைய விளங்கப்படுத்தினான். அதுல இவ்வளவு நாள் 10 நாள் தொடர்ந்து 10 நாளாக நடந்தது. இந்த 10 நாளும் தொடர்ந்து விடாம கலந்து கொண்ட எல்லா மாணவர்களுக்கு நன்றி. சிதம்பரா போட்டி பரீட்சையில எல்லாருமே இதுல கலந்து கொண்டார்கள், இந்த படிச்சார்கள், படிக்காதார்கள், எழுத போற எல்லா பிள்ளைகளுக்கும் நல்ல சித்தி கிடைக்கணும், நல்ல புள்ளிகள் கிடைக்கணும். எதிர்காலத்துல இது முன்னறிவு ஒரு பெரிய அடைய மட்டம் வந்து ஸ்காலர்ஷிப்லையும் பாஸ் பண்ணணும். அங்காலையும் நல்ல எதிர்காலம் அமையறதுக்கு எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு உதவி செய்வார், அருள் புரிவார். நன்றி கலந்து கொண்டதுக்கு. மற்றது இன்னொரு ஒரு விஷயம் வந்து என்னன்னு சொன்னா, இந்த கிளாஸ்ல ஃபீட்பேக், இந்த 10 வகுப்புகளுக்கும் சில பேர் ஒரு இடையில தான் ஜாயின் பண்ணீங்க, அப்புறம் ரெக்கார்டிங் பார்த்துருப்பீங்க. இந்த கிளாஸ் எப்படி இருந்தது, எப்படி பிரயோசனமா இருந்ததா, இல்லாட்டி என்ன கஷ்டமா இருந்தது இப்ப சொல்ல வேண்டாம். இப்ப சொல்ல வழிக்கிட்டா நீங்க சேர்ற மனம் புண்படக்கூடாதுன்றதுக்காண்டி நல்லா இருந்தது சூப்பரா இருந்ததுன்னெல்லாம் இப்ப சொல்லவே வேண்டாம். இப்போ ஒருத்தரும் மெசேஜ் பண்ண வேண்டாம். எனக்கு இந்த எக்ஸாம் இருக்குதா மார்ச் 14 எல்லாரும் நல்லபடியா எக்ஸாம் செய்யுங்க. செய்துட்டு வந்து எந்த கற்பித்தல் உங்களுக்கு உபயோகமா இருந்ததா, எந்த வகுப்பு எப்படி இருந்தது, இல்லாட்டி இது நல்லா இல்லை, நீங்க படிச்ச ஒண்ணுமே வேற இல்லை, என்ன இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்றதை வச்சு நான் இன்னும் டெவலப் பண்ணி கொள்ளுவேன். சரிதானே? இப்ப அடுத்தடுத்த வருஷங்கள்ல அடுத்து இப்ப 4 5 இருக்கிறார்கள். 9ஆம் ஆண்டு வரைக்கும் சிதம்பரம் இருக்கு, ஒலிம்பியாட் இருக்கு, நிறைய இப்போ காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் இருக்கு. அங்கால 6 to 11 கிளாஸும் நாங்க செய்யறோம். 6 to 11 கிளாஸும் செய்வேன் ஆன்லைன்ல. அடுத்து தொடங்க இருக்கிறேன். பாஸ் பேப்பர் கிளாஸ் 11ஆம் ஆண்டுக்கு 10ஆம் ஆண்டுக்கும் பாஸ் பேப்பர் கிளாஸ் இப்ப செய்து கொண்டு இருக்கிறேன். அது மாதிரி 6 to 11 செய்வேன். இப்போ உங்களுக்கு என்னுடைய கற்பித்தல் பிடிச்சிருந்தா நீங்க அதுல இருந்து நினைஞ்சு கொள்ளலாம். நீங்க இந்த வாட்ஸ்அப் குரூப்ல அப்படியே தொடர்ந்து
நினைஞ்சு இருந்தீங்கன்னு சொன்னா அது தொடர்பான அப்டேட்டுகளை போடுவேன். அல்லது என்னுடைய ஃபேஸ்புக் பக்கம் மேத்ஸ் பிரிட்ஜ் அகாடமின்னு சொல்லி MBA மேத்ஸ் பிரிட்ஜ் அகாடமி என்ற ஒரு ஃபேஸ்புக் இருக்கு, யூடியூப் இருக்கு. அதுல நீங்க ஃபாலோ பண்ணி கொண்டு இருந்தாலும் டெய்லி அதுல நான் என்னுடைய அப்டேட்டை போடுவேன். இப்போ கிளாஸ் தொடங்குறேன்னு சொல்லி உங்களுக்கு சூட்டபிளான டைம் டேபிளை போட்டுக்கொள்ளலாம். அடுத்தது இதை நான் இன்னும் இந்த கவரேஜ் பிரச்சனைகள் 1-2 தடவை வந்தது, பெரும்பாலும் வரையில 1-2 தடவைகள் வந்தது. அப்ப அந்த பிரச்சனையை நான் அதை தீர்க்க மூலமா நான் அதை ஃபைபர் கனெக்ஷனுக்கு மாத்திரத்துக்கு ஆர்டர் கொடுத்திருக்கிறேன். இப்போ இனி வர்ற கிளாஸ்கள் எல்லாம் ஃபைபர் கனெக்ஷன் இருக்கிறதால உங்களுக்கு அந்த நெட்வொர்க் பிரச்சனைன்னு சொல்லி ஒன்றுமே இருக்காது. அப்போ இப்போ நீங்கள் 6க்கு வரக்குள்ள இன்னும் 2 வருஷம் இருக்குண்ணே. 6 இப்போ 4ஆம் ஆண்டு படிக்கிறார்கள், 6ஆம் ஆண்டுக்கு வரக்குள்ள அல்லது 5ஆம் ஆண்டு படிக்கிறார்கள், அடுத்த வருஷம் 6ஆம் ஆண்டுக்கு நீங்கள் ஏற்கனவே போகிற கிளாஸோட இது ஒரு மேலதிக கிளாஸாக இருக்கும். அப்போ அதில் ஜாயின் பண்ணி கொள்ளலாம். அடுத்தது நான் சொன்ன மாதிரி மணிக்கூடு இருக்குதானே, மணிக்கூட கையில் வச்சு கொள்ளுங்கோ. அதுக்காண்டி ஸ்மார்ட் வாட்ச் கொண்டு போயில. எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு அந்த சின்ன மணிக்கூடு இருக்குதானே, அப்பா மணிக்கூடு கையில் கட்டுவார், அதை கொண்டு போய் மேசையில் கொண்டு வைங்க. வச்சு போட்டு 45 நிமிஷம் பார்க்கணும். 9 மணிக்கு தந்தாங்கன்னா 9:45 வாங்கிடுவாங்க. 15வது கேள்வியில் விட வராட்டி 15வது கேள்விக்கு கூட எழுதி போட்டு தான் நான் 16வது போவேன் என்று சொல்லி அடம் முடியக்கூடாது. 15வது கேள்வி வரலையா, அது பரவாயில்ல, ஒரு கேள்வி தானே. டக்குன்னு அடுத்தது 16வது போனால் சர்ப்ரைஸாக இருக்கும். சில நேரம் 16வது கேள்வி சிம்பிளாக இருக்கும். ஏன்னா அப்போ 15வது கேள்வியிலேயே போயிட்டு ஸ்டக் ஆகிட்டு நின்றோம்னு சொன்னால் கதை முடிஞ்சேனே. அப்போ அங்கால போய் வெளியால போய் ஃப்ரெண்ட்ஸ் மேலோட காய்ச்சா அவங்க சொல்லுவாங்க 16வது கேள்வி அங்கால சிம்பிளாக இருந்ததுலான்னு சொன்னால் எங்களுக்கு கவலையாக இருக்கும். அட நான் 15வது கேள்வியிலேயே நின்று யோசிச்சு டைமை வீணாக்கி பின்னுக்கு இருக்கிற ஈஸி கேள்வி எல்லாம் தெரியாமல் விட்டுட்டேனே என்று சொல்லி பிறகு ஃபீல் பண்ணக்கூடாது. அதனால என்ன செய்யணும், உங்களுக்கு ஒரு கேள்வி ஸ்டக் ஆகிட்டேன்னு சொன்னா அதை அப்படியே வச்சு போட்டு திரும்ப வாங்குவோம், அடுத்த கேள்வி முடியுங்க, முடிச்சு போட்டு டைமை பார்க்கறது. மணிக்குள்ள இருக்குது டைமை பார்க்க இன்னும் 10 நிமிஷம் இருக்கு, ஓகே விடுபட்ட கேள்விக்கு டக்குண்டு செஞ்சு கொண்டு வரணும். ஓகே தானே. அப்போ எந்த ஒரு அப்படி செஞ்சீங்கன்னு சொன்னா கட்டாயம் எல்லாருக்கும் வெற்றி கிடைக்கும். வெற்றி கிடைக்காட்டியும் பரவாயில்ல, ஒரு தடவை தான் வெற்றியா, எத்தனையோ தடவை இருக்கு. இன்னும் அடுத்த போட்டி பரீட்சைகள் இருக்கு. இப்போ 4ஆம் ஆண்டு 5ஆம் ஆண்டு இருக்கு, ஸ்காலர்ஷிப் இருக்கு, 6ஆம் ஆண்டு இருக்கு, 7ஆம் ஆண்டு இருக்கு. நாங்கள் தொடர்ந்தும் போராடணும். தொடர்ந்து முயற்சி எடுத்தீங்கன்னு சொன்னா எல்லாருக்கும் வெற்றி கிடைக்கும். தனி எண்டைக்கு மட்டும் படிச்சு போட்டு நித்திரவன் சொன்னா வேலை இல்லை. ஒவ்வொரு நாளும் படிப்போம். ஒவ்வொரு நாளும் ஒரு குறிப்பிட்ட அளவு நேரம் உங்களுக்குன்னு சொல்லி மேசை இருக்கும் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி தந்திருப்பாங்க பேரண்ட்ஸ். அதுல இருந்து ரெகுலரா படிக்கணும். கன்சிஸ்டன்சி என்றுதான் முக்கியம். ஹார்ட் ஒர்க் பிளஸ் கன்சிஸ்டன்சி, இதுதான் சக்சஸுக்குரிய ஃபார்முலா. ஏன் தினமும் செய்யணும், ஒவ்வொரு நாளும் செய்யணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும், சரியா? மற்றபடி லக் அதெல்லாம் இல்லை. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாளும் முயற்சி செஞ்சா எல்லாரும் வெல்லலாம். ஓகே, எல்லாருக்கும் வாழ்த்துகள். அந்த என்னுடைய ஃபீட்பேக்கை எக்ஸாமுக்கு பிறகு எனக்கு நீங்க தான். ஓகேனே. ஓகே, வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். நன்றி, சந்திப்போம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். பாய். ஓகே, தேங்க்யூ சார். பாய் சார். குட் நைட் சார். பாய் பாய். பாய் சார். சந்திப்போம். இன்னும் ஒரு போட்டி பரீட்சையில சந்திப்போம்.